சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பும் உடவல் போரி கப்பிய கரி முகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடி தேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரள் போய மத யானை மத்தள வயிறனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிரிதல் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் செய்தாட்சி ஒன்னுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிவடும் அப்புணம் அதனிடைபமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஓலிமொழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நானும் எல்லாம் அல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் பரிகாரவியல் பகுதி 2 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது ஒரு பாடலை சிந்தித்து செல்வோம். அதன் அடிப்படையில் என்று பட்டி ஏறுகந்தேறி இட்டமாக பட்டி ஏறு உகந்தீர் பல இளம் இட்டமாக இறந்து உண்டு ஒளி தரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதொழ கெட்டுப்போம் வினை கேடில்லை காண்வினை என்று மிக அருமையாக சொல்கின்றார் திரு நவக்கரச பெருமான். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பட்டி ஏறு உகந்து ஏறி பெரும்பாலும் சாமி விடைவாகனத்தில் அமர்ந்த காரணம் என்னவென்று கேட்டால், உண்மையிலேயே சிவபெருமானுடைய வாகனம் எது என்று கேட்டால் யானை. அந்த 2000 தந்தங்களை உடைய ஐராவணம் என்கின்ற யானை தான் சிவபெருமானுடைய வாகனம். அது கடைசியா சுந்தரம் சுவாமிகளுக்கு அந்த யானையை அனுப்பினார். ஆனால் ஏன் இந்த விடைவாகனத்தில் ஏறி சிவபெருமான் அருள் செய்கின்றார் என்றால், இதெல்லாம் நேயர் விருப்பம் போல. அந்த தர்ம தேவதைகள் எல்லாம் சிவபெருமானிடம் போய் சென்று முறையிட அவர்களை இடவமாக தாங்கினார். அவர்களை இடவமாக ஆக்கி அதிலிருந்து அதில் செய்தார். ஒரு காலத்துல திருமால் கேட்டுக்கொண்டார். முப்புறம் தளலிருக்கும் போது இடவமாக தாங்கினான் திருமால் கான் சாலரோ என்று சொல்வதற்கிணங்க திருவாசகத்தில் மிக அற்புதமாக அந்த இடத்துல சொல்றார், திருமால் ஒரு காலத்துல இடவமாக தாங்கினார் என்று. அப்படி இதெல்லாம் நேயர்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு, அன்பர்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு, எதுவுமே தனக்கு என்று எந்த ஒரு விருப்பமும் சிவபெருமானுக்கு கிடையாது. இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அதை செய்வதுதான் சிவபெருமானுடைய வேலை. இந்த இச்சாசக்தியை மட்டும் சாமி நம்மகிட்ட கொடுத்துருவார். இந்த கிரிய ஞானத்தெல்லாம் சாமி பார்த்துக்குவார். இந்த உயிர்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல், அதுக்கு தகுந்த மாதிரி உலகம், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை, அப்படிதான் அமையும். இப்போ நாம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் சிவபெருமான் நாம விரும்பி கேட்டதுனால சுவாமி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நாமளே தேடிக்கிட்டது இந்த வாழ்க்கையெல்லாம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை எப்படியாவது வேணும். முற்பிறவில கேட்டிருப்போம், இந்த பிறவில அவங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கும். ஒரு பிறவில என்னென்னலாம் நம்ம கேட்டிருந்தோமோ அது பூரா இந்த பிறவில நமக்கு கிடைச்சோம். அதனால சாமிகிட்ட போய் நாம எதையும் போய் விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது. எனக்கு அதை செய்யி, இதை செய்யி, இதை கொடு, அதை கொடுன்னு நம்ம கேட்கக்கூடாது. கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி நமக்கு கண்டிப்பாக வந்தே சேரும். அதனாலதான் அருளாளர்கள் ரொம்ப யோசிச்சாங்க. சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னு தெரிந்து கேட்டார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டிய என் மார்க்கு அறிவோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னா.
அப்ப வேண்டக்கூடியது என்னவென்று கேட்டால் நாம் பெருமானையே கேட்க வேண்டும். அதை தவிர மற்ற எந்த ஒரு பொருளையும் இந்த உலகத்தில் நாம் கேட்டோம் என்றால் அதற்கு தகுந்தவாறு பிறவி நமக்கு கட்டாயமாக வந்தே சேரும். ஒரு விருப்பப்பட்டதுக்கு கைலாயத்திலிருந்து கிளம்புனாரு குபேரன், சிவபெருமானோடு சேர்ந்து கிளம்புனாரு. இப்ப நான் மட்டும் போயிட்டு வரேன்னாரு சாமி. இல்ல சாமி நானும் கூட வரேன்னாரு. வாப்பா அப்படின்னாரு. அவங்க பார்த்த முதல் தலம் கேதாரம். அங்கு நாம் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம் என்று வாரியர் சுவாமிகள் சொல்வார். கேதாரத்தை பார்த்தாங்க. அங்கிருந்து காசிக்கு போனாங்க. காசி பல தலங்கள் எல்லாம் சென்று பார்த்து விட்டு காவிரி பூம்பட்டினம் வந்தார்கள். அப்போது அங்க வாகா ரொம்ப சிலு சிலு சிலுன்னு காத்து வருது, இங்க ஒரு 2 நாள் தங்கலாமே நினைச்சார். யாரு? குபேரன். கூடயே யார் இருக்கா? சிவபெருமான் கூடயே இருக்கு. எப்ப நீ நினைச்சியப்பா அப்படின்னாரு. ஆமா சாமி நான் நினைச்சேன். அப்ப இங்கேயே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டு. அதனால எங்க போனாலும் என்ன செய்யக்கூடாது, அங்க போய் இங்க 2 நாள் தங்கலாமே, இங்க சுகமா இருக்கலாமே அப்படின்னு மட்டும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. நினைச்சோம்னா அதுக்கு தகுந்தவாறு நீங்க எங்க நினைச்சீங்களோ அதே இடத்துல பிறக்க போற சாமி. அப்படிதாங்க. நம்மளும் நம்ம என்ன தவம் செஞ்சோமோ நம்ம இந்த புண்ணிய கோவில இங்க வந்து பிறந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே பிறவில கேட்டிருப்போம் இங்க வந்து பிறக்கணும். அதனாலதான் சுவாமி இங்க வந்து பிறக்க வச்சிருக்கேன். அப்படி முன் செய்த விலைக்கு தகுந்தவாறு நமக்கு இந்த பிறப்பு இந்த வாழ்க்கை எல்லாம் கிடைச்சு. அப்படி அருளாளர்கள் சாமிகிட்ட கேட்கும்போது ரொம்ப பார்த்துதான் கேட்பாங்க. அதே போல இங்க சுவாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இடவமாக இடவத்திலிருந்து சுவாமி அருள் செய்கின்றார். அது எப்படிப்பட்ட இடவம் அப்படின்னு சொல்லும்போது பட்டி ஏறு உகந்து ஏறி அதை விருப்பத்தோடு சுவாமி ஏறாராம். உகந்து ஏறாராம். பட்டி ஏறுனா மாடு. என்ன மாடு? காளை மாடு. அது எப்படி? அடக்க முடியாத காளை. அதுக்கு என்ன காளை? அடக்க முடியாது. இப்ப நமக்கு அடக்க முடியாம ஒண்ணு இருக்கு. என்னது? ஆணவம். அதை அடக்கிறது யாரோட வேலை? சிவபெருமான. நம்மளெல்லாம் அடக்க முடியாது. நமக்கெல்லாம் அது அடங்காது. அது அடங்கக்கூடிய ஒரே ஆற்றல் சுவாமி ஒருத்தருக்கு தான் உண்டு. அதுக்குதான் சுவாமி நம்ம வழிபாடெல்லாம் வச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. நம்ம அதையும் மீறிதான் என்ன செய்யறோம்? உலகத்துல போய் தறிக்கிட்டு போய் தெரிகிறோம். உலக இன்பமே பெரிது, இறை இன்பத்தை விட்டுட்டு உலக இன்பம். ஏன் உலக இன்பத்தை அதிகம் நாடுது அப்படின்னா எதுனாலும் நினைச்சது கிடைக்குது. அதனால இது நமக்கு அதிகமா தெரியுது. நினைச்சா எங்க வேணாலும் போறோம் வரோம். ஆனா அது நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் இல்லை. எல்லாம் தோன்றி நின்று மறையக்கூடியது, நிலையற்றது என்பதை நாம் உணர்வதுதான் இந்த வாழ்க்கை. சாமி அதை உணர்ந்து வாங்கன்னு தான் சுவாமி சொல்றாரு. இது நிலையற்றது, இறைவன் ஒருவனே நிலையானவர் என்பதை உணர்ந்து நாம இறைவன் திருவடி போவோம். அறிவு கொடுத்ததனுடைய பயன் என்னன்னா எது நிலையுடையது எது நிலையற்றது என்பதை அறிந்து வழிபாடு செய்வேன். நிலையான பொருள் சிவபெருமான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை நாம் என்ன செய்யணும்? அழுந்தணும். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் இருப்பன் என் நாதனை, நிலாவி இருப்பன் என் நாதனை, தேனிலாவிய சிற்றம்பளவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பறேன். அந்த ஒரு பொருளை நாம அழுந்தணும். அந்த ஒரே பொருள் பதி ஒன்று, கடவுள் ஒன்று. அதை சொல்றாரு, ஒன்று கண்டாய் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தன்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தானன்றே. அது தித்திக்குமா தித்திக்காதா? நமச்சிவாயத்தை சொன்னா அது அருமையான பழம், நமச்சிவாய பழம். நன்று கண்டாயது நமச்சிவாய கனி. அதனால பதி ஒன்று என்கின்ற திறத்தோடு நாம் வாழ வேண்டும். அது சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று தெரிந்து நாம் வாழ வேண்டும். அது சாமி எப்படி இருக்காரு? அந்த அடக்க முடியாத அந்த ஆணவ பலத்தை அடக்குகின்றவராக சாமி அந்த விடை வாகனத்தில் இருந்து அருள் செய்கின்றார். அது எப்படிப்பட்ட காலை? அடக்க முடியாத காலை. அதனால பட்டி ஏறு உகந்து ஏறி பல இளம் அப்படின்னாரு. பல இளம்னா இல்லங்கள்ங்கிறத இங்க வந்து எப்படி வருதுன்னா இளம் அப்படின்னு வருது. ஆங்க சார். பல இளம், அது பல வீடுகள் தேடி சுவாமி என்ன செய்யறாராம்? போய் என்ன செஞ்சாரு? அங்க போய் இட்டமாக இறந்து உண்டு ஒளிதரும். போய் பிச்சை கேட்க சுவாமி. எதுக்காக பிச்சை கேட்காரு? அவர் ஏன் பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுத்து வரணும்? எதுல போய் பிச்சை ஏந்தினாரு அப்படின்னா பிரம்ம கபாலம்னு பேரு. பிரம்மாவுடைய தலை
சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, எனக்கு 5 முகம் இருக்கு, நான் எதுக்கு சிவபெருமானை வணங்கணும்னு நினைச்சான். யாரு? பிரம்மா. சாமி என்ன பண்ணாரு, அப்படியே பைரவர் அனுப்புனாரு. பைரவர் போய் அந்த 5 தலையில ஒரு தலையை அப்படி கொய்து கொண்டு வந்து சாமி கையில வந்து கொடுத்தாரு. அதை சிவபெருமான் என்ன செய்யாரு, பலி ஏற்பதற்காக அந்த பிரம்ம கபாலத்தை வைத்து பிச்சை ஏந்தினார். வாங்க சார், அதுக்கு பேர் பிரம்ம கபாலம்னு பேரு. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினில் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளித்து அன்பளவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாச பெருமானும் சொல்றார். அது எப்படிப்பட்ட இது பாருங்க, ஊனார் உடைதலையில் உண்பளித்தேர் அம்பளவன். அது சாமி போய் பலி இருக்கிறாராம். எதுக்காக பிச்சை ஏந்துறாரு அப்படின்னா, நம்மளுடைய வினைகளை வாங்குவதற்காக பிச்சை ஏந்துறாரு. இப்போ உன்ட்ட இருக்கிறது, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, ஒருத்தர் போய் பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இல்லாத தானே போய் பிச்சை கேட்பாரு, இருக்கிறத கேட்பாரா? நல்ல கவனமா கேளுங்க. இப்போ ஒருத்தர் போய், இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் பிச்சை ஏந்து வரான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இல்லாததுனால தானே வந்து கேட்குறாரு, இருந்தா வந்து கேட்பாரா? கேட்க மாட்டேன். அதே போல சிவபெருமான் போய் பிச்சை ஏந்துறாரு. நம்ம கிட்ட எதை வந்து கேட்க வர்றாரு? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினைகள், அதாவது கண்மம், மாயை, ஆணவம் என்கின்ற 3 குற்றம் நம்ம கிட்ட இருக்கு. அதை வாங்குறதுக்கு சாமி என்ன செய்யறாரு, பிச்சை பாத்திரம் ஏந்தி வர்றாரு. இப்ப சாமிக்கு அது இருக்கா? கிடையாது. அவருக்கு கண்மமும் கிடையாது, மாயையும் கிடையாது, ஆணவம் கிடையாது. அவர்கிட்ட இல்லாததான் நம்ம கிட்ட வந்து கேட்டு என்ன செய்யறாரு, அதை என்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா மும்மலம் இருக்கு, மும்மலத்தை தான் சாமி என்ன செய்யறாரு, பிச்சை ஏந்தி வாங்கிறார். அதை கூட நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். இல்ல ஆணவம் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறோம், அது இருந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம என்ன செஞ்சிடணும், யான் எனதுங்கிற செருக்கெல்லாம் அத்தரணும், சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. அப்படிதான் சாமி பழித்து இருக்கின்றார். எப்பா உன்கிட்ட இருக்கிற ஆணவத்தை என்கிட்ட. 2வது சாமி பார்த்தீங்கன்னா, திரு கச்சூர் ஆலக்கோயில்ல பல இல்லங்கள் போய் சென்று சுந்தரம் சாமியுடைய பசியை தீர்த்தார். ஒவ்வொரு வீட்லையும் போய் பிச்சை ஏற்றி வந்து என்ன செஞ்சாரு, யாருடைய பிச்சைய, யாருடைய பசிய, சுந்தரம் சாமியுடைய பசியை ஆற்றினார். இப்ப குறுகாவூர் வெள்ளடைக்கு வந்தாரு. ஆனா அங்க வந்து சாமி என்ன பண்ணாரு, அடியார் பசியோட வரான்னு சொல்லி உடனே பந்தல் அமைத்து உணவெல்லாம் ரெடி பண்ணி பக்கத்துல தடாகம் அமைத்து தண்ணீரும் அருந்த செஞ்சார். எல்லாம் சிறப்பு செஞ்சார் சுந்தரம் சாமி. ஆனா அதே சுந்தரம் சாமிகளுக்கு திரு கச்சூரால கோயில்ல போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்து சுவாமி உணவு அளித்தார். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் சிவப்பு, அதாவது சிவ புண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் இருந்து வாங்கி சிவபெருமான் யார் கொடுத்தாரு, சுந்தரம் சாமி. சுந்தரம் சாமிகளுக்கு அன்னம் கொடுத்தா அந்த உயிர் மோட்சம் அடையுமா அடையாதா? கட்டாயமா. அப்படி சொல்றாரு. பட்டி ஏர் உகந்தீர் பல இளம் இட்டமாக இறந்து உண்டு உளிதரும், அப்படி சொல்றாரு. பல இல்லங்கள் தேடி சென்று அந்த பழியை ஏற்று கொண்டு வந்து சுந்தரம் சாமியுடைய பசியை ஆற்றினார்னா அப்ப எவ்வளவு பெரிய கருணைமா கடல் சிவபெருமான். அடியார்களுக்கு பசின்னு வந்தா யாரு கொடுப்பா? சிவபெருமான் தான் கொடுப்பா. திருவாரூருக்கு நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா பசி எடுத்ததுன்னா சிவபெருமான் என்ன செய்வாராம், பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார் சாமி. அடியாருடைய பசிய விரைவில் ஆற்று. பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு. எங்க பசிச்சாலும் சாமி கொடுப்பார். அவரை நினைச்சாலே பசி ஆறிடும், அது வேற விஷயம். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்வதற்கிணங்க சாமியை நினைத்தாலே அமுதமாக ஊறி நமது பசியை ஆற்றணும். ஆனா நமக்கு நினைக்கத்தானே நேரம் இல்லை. பசி வந்தாலும் நினைக்கிறது இல்லை. எந்த நேரம் உலகத்தினாலும் நினைப்போம், சொந்த பந்தத்தினாலும் நினைப்போம், பிள்ளைகளை கூட நினைப்போம், கணவர் கூட நினைப்போம். ஆனா சிவபெருமான் நினைக்கிறது கூட நமக்கு நேரம் பத்தாது, வாய்ப்பு இருக்காது, நேரம் கிடைக்காது. அது பூஜையில உட்காரும் போது நமக்கு எல்லா போனும் வரும், அங்க இடத்த விட்டு சீக்கிரம் எந்திக்கணும்னு நினைப்போம். எல்லாமே அந்த பூஜையில உட்காரும் போது தான் நினைப்போம். நம்மளுடைய நிலைமையெல்லாம் அப்படிதான் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். அதிக நேரம் பூஜையில இருக்கிற மாதிரி நாம வழிபாட்டை கூட்டணும். இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம்னு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஆக்கணும், 1/2 மணி நேரத்தை 3/4 மணி நேரம் ஆக்கணும், 3/4 மணி நேரத்தை 1 மணி நேரம் ஆகணும். நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகணுமே தவிர குறைச்சிக்கிட்டே வரக்கூடாது. நேற்று 2 மணி நேரம் பூஜை பண்ணேங்க, இன்னைக்கு 1 மணி நேரம் ஆக்கிட்டேங்க அப்படின்னு ஆகக்கூடாது. நேரத்தை என்ன செய்யக்கூடாது, குறைக்க இல்லையா, இருக்கிற அளவையாவது குறைக்காமையாவது பார்த்துக்கணும்.
தினசரி 1 மணி நேரம் பூஜை பண்றீங்களா, அதை குறைக்காமையாவது என்ன செஞ்சிடணும், பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி சாமி ஒவ்வொரு நிலையிலையும் இந்த உயிர்களுக்கு எப்ப எந்த உதவி வேண்டும், என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு சிவபெருமான் என்ன செய்கிறாரு, எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே என்று சொல்வதற்கு இணங்க அதுக்கு தகுந்தவாறு அருள் செய்கிறார். இந்த உயிருக்கு எந்த விதத்துல வந்தா இதுக்கு அருள் செஞ்சா இது கிடைத்தேறும் அப்படிங்கிறதை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு ஆணவம் இருக்கு. அந்த ஆணவத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த உயிருடைய குற்றத்தை நீக்கிறார். குற்றமே செய்யணும் குணம், குற்றமே செய்யணும் குன்றே எடைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடா எந்தோல் முக்கன் எம்மானே என்று சொல்வதற்கு இணங்க குற்றத்தெல்லாம் சிவபெருமான் என்ன செய்யறாரு, குணமா எடுத்துக்கிறாரு. அவர் மட்டும் நூல் பிடிச்சு பார்த்தாரு, ஒருத்தர் தர மாட்டோம். அந்த அளவுக்கு சாமி கரணையே வடிவாகி ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. குற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரிப்பா சரிப்பா சரி, உனக்கு அது குணம், நீ செய் அப்படின்ட்டு பொறுத்து என்ன செய்வார், அப்பப்போ அறிவுறுத்துவார். அடுத்து அந்த தப்பு செய்யாதவாறு சாமி என்ன பண்ணுவாரு, அறிவுறுத்துவார். அப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடியும் அதே தப்பு பண்ணோம்னா அப்போ சாமி மரக்கரணையே சேர்த்துவார். சாமி எப்பயுமே தண்டிக்க மாட்டார். சாமிக்கு தண்டிக்கவே தெரியாது. 2 கருணை வச்சிருக்காரு. ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அன்பா சொல்லி திருத்துவது அறக்கருணை, அடிச்சு திருத்துவது மரக்கருணை. புரியுதா உங்களுக்கு? அப்படி பட்டி ஏறு உகந்தேறி பல இளம் இட்டமாக இறந்து உண்டு உளிதரும். அப்படி சாமி என்ன செய்யறாரு, பிச்சை பாத்திரம் ஏந்தி நம்மளுடைய வினைகளை எல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்ப எப்படி இருக்காராம், அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதொல. அட்டமூர்த்தியா இருக்காரு சாமி. அட்டமூர்த்தத்துல ஒரு மூர்த்தம் என்னன்னா நெருப்பு. இப்ப அண்ணாமலை எந்த பஞ்சபூதங்கள் எது சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாமலை நெருப்பு. சாமி அங்க நெருப்பு வடிவனாக இருக்கார். இருநிலனாய் தீயாய் நீருமாகி இயமான நாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநிலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம்முருவும் தாமே ஆகி நிலையாய் இன்றாகி நாளையாகி நெடும் சுடர் ஆகியம் அடிகள் நின்றவாறு என்று கூட அப்ப சாமி சொல்ற. அப்ப சாமி இருநிலனாய் தீயாய், சாமி தீயா இருக்க, நெருப்பு வடிவமா இருக்காரு. எங்க இருக்காரு, அண்ணாமலையில இருக்காரு. அட்டமூர்த்தத்துல என்னென்ன அட்டமூர்த்தம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் 5: நிலம், நீர், காற்று, ஆகாயம். எவரது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. 5 பஞ்சபூதங்கள் 5. இந்த உயிருக்கு உயிரா இருப்பது 6. அதுக்கப்புறம் சூரியன் 1, 7, சந்திரன் 1, 8 அட்டமூர்த்தங்களாக சிவபெருமான் அருள் செய்கின்றார். அட்டமூர்த்திக்கு என் அக நெக ஊரும் அமிர்தனுக்கு ஆள் நிழல் பட்டனுக்கே என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சொல்றாரா? எதுல? திருப்பல்லாண்டுல. எட்டையில்லா உடல் நீத்தியனை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவன் அடியாரை தாங்கும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அக நெக ஊரும் அமிர்தனுக்கு ஆழ நிழல் பட்டனுக்கே என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுது. கரெக்டா பட்டமங்கலத்துக்கு போனோம். ஆலமரத்துக்கு கீழே சுவாமி தட்சிணாமூர்த்தி கீழே அவ்வளோ அற்புதமா இருக்கு கோயில். பட்டமங்கலம் போயிருக்கீங்களா? பட்டமங்கலம் போனது இல்லையா? காரைக்குடி போற வழியில இருக்கு. திருக்கோஷ்டியூருக்கு அடுத்து இருக்கு பட்டமங்கலம். இது நம்ம பிள்ளையார்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி, பிள்ளையார்பட்டி குண்டக்குடிக்கு கொஞ்சம் முன்னாடி பட்டமங்கலம். அங்கதான் உபதேசம் கேட்கும்போது அந்த 6 கார்த்திகை பெண்களும் ஞான நூலை கேட்கும்போது என்ன செஞ்சாங்க, சிந்தனை வேறதியம் செஞ்சு. அதனால சுவாமி சபித்தார். இங்க பட்டமங்கலத்துல கல்லாக கிடந்தார். அந்த சாபம் முடிந்ததும் 1000 ஆண்டுகள் சாபம் முடிந்ததும் உடனே சுவாமி அவர்களுக்கு காட்சி கொடுத்து 6 கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்க சொன்னார் சிவபெருமான். அந்த ஒரு பெரும் தவத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். அதுக்காக சுவாமி என்ன பண்ணாரு, அவர்களுக்கு அந்த வரத்தை அளித்தார். சாமி இன்னொன்னா கரெக்டா அந்த ஆலமரத்துக்கு கீழே கரெக்டா அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னொன்னா அந்த ஆலமரம் விழுது கீழே விழுந்து அதுல முளைச்சு மரம் வந்து அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. ஆலமரம் விழுந்து அதுல மரம் முளைச்சு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா ஆலமரத்துல போய் எல்லாம் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க.
2 இதை கெட்டி அதில் நான் அடியில் என்ன பண்ணேன், அடியில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில ஆலமர விழுதில் போய் விளாடுவோன்னு சொல்லி அதை கெட்டி வச்சு, அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பிடிக்காத ஆளுகளுக்கு என்ன செய்வாங்க செய்வாங்க, சாதாரணமாக லேசாக கட்டி விட்டுறது, கீழே விழுவட்டும் ஏறி உட்காந்து கீழே உட்காந்து வச்சிங்களா, அதில் அவங்களுக்கு ஒரு குஷி. கீழே விழுந்துட்டியா, கீழே உடனே இப்படி கை தட்டி சிரிக்கிறது, கீழே விழுந்துட்டியல்ல அப்படிங்கிறது. அப்படிலாம் சின்ன பிள்ளையில நிறைய அப்படிதானே சின்ன பிள்ளையில விளையாடுவாங்க. அடுத்தவங்களை எப்படா கவுக்குறது, அடுத்தவங்களை எப்படா அள வச்சு பார்க்கறது, இதுல ஆனந்தம். அப்படிலாம் இருந்திருப்போம், நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். எல்லாரும் இருந்திருப்போம். அடியன் இருந்திருக்கேன், மற்றவங்களை குறைச்சிட்டு இல்லை, அடியன் ஆரம்பத்தில் அப்படிலாம் இருந்தது. அப்படி அட்டமூர்த்தமாக சிவபெருமான் விளங்குகின்றார். அட்டமூர்த்திக்கு என் அகநக ஊரும் அமிர்தனுக்கு ஆழநிழல் பட்டனுக்கே என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுங்க என்று சொல்வதற்கிறங்க சாமி அட்டமூர்த்தமாக இருந்து அந்த அட்டமூர்த்தத்தில் ஒரு இது என்ன அப்படின்னா நெருப்பு. அந்த நெருப்பு வடிவமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையை போய் நாம் கைதொழுதால் என்ன உண்டாகுனாரு, கெட்டுப்போம் வினைகள். நம்ம வினைகள் என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். எப்படி கெட்டுப்போம், கெட்டுப்போம் வினை கேடில்லை காண்பது. நமக்கு எந்த ஒரு கேடும், இந்த வினையினால நமக்கு எந்த கேடும் வந்து அடையாது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட அண்ணாமலையை போய் நீங்க என்ன செய்யுங்க, போய் அண்ணாமலையை போய் கை தொழுங்கள் அப்படின்னாரு. கை தொழ அண்ணாமலை கை தொழுவது எது, கைதான் தொழும். வணங்குவது எது, தலை தான் வணங்கும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வணங்குறதுன்னா உடனே என்ன செய்யறாங்க, இப்படி வணங்குறாங்க. இது வணங்குறதா, இது இல்லை, தலையானதான் வணங்கும். தொழுவது எதுனா கைதான், கைதான் தொழும். அப்படி இந்த பாட்டு அருமையா சொல்றாரு. பட்டியேறு உகந்தேறி பல இளம் இட்டமாக இறந்து உண்டு ஒளிதரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதோல கெட்டுப்போம் வினை கேடில்லை காண்பினே என்று அற்புதமாக யார் சொல்றா, நமது அப்புசாமி. அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை வீட்டுல போய் பாருங்க, சரிதானா? இது எப்படி பாடுறோம் அப்படின்னா, பட்டி ஏறுகந்தே ஏறி பல இளம் இட்டமாக இறந்துண்டு ஒளி தரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கை தோழ கெட்டு போவினை கேடிலை காண்மினே. பாடணும். அன்னம்பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் அப்படி பாடுவீங்களா, அதே மாதிரி திருக்குறுந்தொகை இந்த பண்ணுபுறமே அப்படிதான் அமையும். அப்படி பாடணும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடுவோம். எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க, அடுத்து என்ன சொல்ல போறாரோ சிவதர்மோத்தரத்துல அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்க. சரி, சென்ற முறை நதியில தான் நீராடணும், அது வந்து உத்தமம். ரெண்டாவது என்ன சொன்னோம், தாமரை ஓடை கேணி அதுல மூழ்கினால் மத்தியமம். அடுத்து என்ன சொன்னோம், கிணற்றுல போய் நீராடினால் கிணறு வாவி என்கின்ற குளம் அதில் போய் நீராடினால் அதர்மம் என்று நம்ம பார்த்தோம். நாம அதையெல்லாம் தாண்டி என்ன செய்யறோம், வீட்டுல பச்சை தண்ணியில கூட குளிக்க மாட்டேங்கும், வெந்நீர்ல தான் குளிக்கிறோம். இப்ப அதுக்கு சொல்ல போறாரு, வெந்நீர்ல குளிச்சா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து சொல்ல போறாரு. ரெண்டாவது, நம்மளுடைய ஆடையை மலஞ்சலம் சுக்கிலம் முதலியவற்றால் புடவையின் அசுசி சுத்தியாகும் பொருட்டு அதனை உவர் முதலிய கார நீரிலே போட்டு வெந்நீரும் புற்று மண்ணும் கூட்டி இந்த வண்ணாங்க செய்வாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலே கரெக்டாக துவைக்கிறது வந்து அதுதான் கரெக்டு. நம்ம வீட்டில் ஓட்டு எளிமையா சோப்பு, எந்த சோப்புங்க எளிமையா போகணும் அப்படின்னு என்ன செய்யறோம், அரசன் சோப்பு கொடுக்குறீங்களாங்க, இல்லைன்னா பவர் கொடுக்குறீங்களாங்க, பவரை யூஸ் பண்ணா ரொம்ப பவரா போயிடுவாங்க அப்படின்னு என்ன செய்யறோம், அதை வாங்கி ரெண்டு தேய்ச்சி என்ன. இப்போ அது கூட ரொம்ப இதாகி போயிடுச்சு. போட்டு சோப்பை போட்டு தேய்ச்சிக்கிட்டு வாஷிங் மிஷினை வாங்கி தூக்கி உள்ள அத்தனையும் தூக்கி உள்ள போட்டு மூடி அதுவே அளவை கொடுக்கு. ஒரு மணி நேரம் கழிச்சு எப்பா ரெடி ஆயிடுச்சு அது என்ன செய்யுது, அளவை கொடுக்க போய் என்ன செஞ்சிடறாங்க ஈஸியா அப்படின்னா. அப்படியே போச்சு நிலவை. யாரு போட்டு துவைச்சி வச்சுக்கிட்டு நம்மளுடைய வேலையில கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிருச்சு. துவைக்கிறத குறைச்சோம், கைகால் வழியாக வர ஆரம்பிச்சிருச்சு. மிக்சி அந்த காலத்துல எப்படி போட்டு ஆட்டுவாங்க யோசிச்சு பாருங்க. அம்மியில போட்டு அரைக்கிறதும்
இது மாவெல்லாம் உட்காந்து உட்காந்து கதை பேசிட்டே என்ன செய்வாங்க, ஆட்டுவாங்க. அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் ஆட்டுவாங்க, ஒரு ஆள் இப்படி தள்ளுவாங்க. அப்படிதானே செஞ்சாங்க. இப்ப ஒரு வீட்டுல அப்படி ஏதாவது நடக்குன்னு சொல்லுவோம், நடக்குதான். இப்ப நீங்க பாத்தீங்களா, உண்மையிலே உங்க கை தட்டணும். பரவாயில்ல. அப்ப மிக்சி கிரைண்டர் எல்லாம் கிடையாதோ? பரவாயில்ல, பழைய இதை ஞாபகப்படுத்துறாங்க. ஓ அப்படியா. ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல கரெக்டா சொல்ல ருசியும் இருக்கும். அப்படி கல்லுல அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும். அப்படியோ சிறப்பு. அப்படி அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த அம்மியிலையும் அந்த உரல்லையும் தான் என்ன செஞ்சாங்க, ஆட்டினாங்க. ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சு. இப்ப எல்லாம் அவசரம், மிக்சி கிரைண்டரு எளிமையா எவ்வளவு 1500 எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஈஸியா வாங்கி அரைச்சி வேலையை முடிச்சிடுறாங்க. எத்தனை விருந்தாலும் வரட்டும், உடனே என்ன ஆயிரும், அரைக்க கூட வேண்டாம், பக்கத்துல 10 ரூபா 25 ரூபாய்க்கு மாவு வாங்கி என்ன செஞ்சிடறாங்க, ஈஸியா வேலையை முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு அடியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு போவோம், அவங்க என்ன சொன்னாங்க, விருந்தெல்லாம் வராங்க, என்ன செய்ய, நான் அடின்னு பதறிக்கிட்டு இருக்கேன். விருந்தாளி ஒரு 20 பேர் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. 20 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு நான் அடின்னு பதறேன். 20 பேர் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, மாவு வாங்குறதுக்கு என்ன செய்வீங்க, இனிமே வாங்கி நீங்க எப்போ கிரைண்டர்ல மாவாட்டு, எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகிறீங்க, ஒரு டென்ஷன் வேண்டாம், இவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு எதுக்கு, செய்ய போது நாங்க அழகா பக்கத்துல 5 கப்பு மாவு வாங்கினா வேலை முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு டக்கு வாங்கி 20 பேருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு. அதுலயும் பாத்தீங்கன்னா இட்லி ஊத்துறதுக்கு எப்படிங்க 2 இப்ப வந்து 3 கேஸ் வந்துருச்சு. 3 இவங்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு. பக்கத்து வீட்டுல கடன், 2 வீட்டுல இட்லி சட்டியை வாங்கி டக்கு டக்கு வச்சு வேலையை முடிச்சுட்டாங்க. விருதால ஈஸியா கவனிச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய மேட்ரு இல்ல சுவா, நீங்க இப்படி பண்றீங்க, நாங்க இதுக்கெல்லாம் நாங்க டென்ஷனே ஆக மாட்டோம் அப்படின்னாங்க. சரி, அப்படி அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. இப்ப ஓரு மண்ணை அந்த கார நீர்ல ஓரு மண்ணை வச்சுதான் என்ன செய்யணுமா, நம்மளுடைய ஆடையவே என்ன செய்யணுமா அப்படிதான் உலர்த்தணுமா. நாம ஈஸியா சோப்பை வாங்கி ஈஸியா தேய்ச்சிடும். அப்படி புற்று மண்ணும் கட்டி அதில் உண்டான அழுக்கை போக்கி கோசலம் தெளித்து, அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன செய்யணுமா, கோசலம் தெளிக்கணுமா. பசு கொடுக்கக்கூடிய அந்த கோசலத்தை அதுல தெளிக்கணும். எதுல, அந்த ஆடையில தெளிச்சு குளிர்ந்த நீரில் துவைக்க அது சுத்தியாகும். கடைசி குளிர்ந்த நீர்ல தான் துவைச்சு என்ன செய்யணும், அது சுத்தியாகும் சொல்லி, அதுதான் உண்மையான சுத்தி. நம்ம அதை தவிர நம்ம என்ன செய்யறோம், எல்லா விதமான இதையும் நம்ம செய்யறோம். உண்மையான இது கார நீரும் புற்று மண்ணு வச்சுதான் என்ன செய்யணுமா, துணியை துவைக்கணும். அந்த துணியை துவைக்கிறதுலையும் பாத்தீங்கன்னா கல்லினால் அடித்து தோரணமாக 2 களியை நாட்டி மேலே ஒரு மூங்கிலை போட்டு சூரிய கிரகணத்தால் உணர்த்திடுங்க. அது கல்லுல போட்டு அடிச்சு துவைச்சுதான் என்ன செய்யணும், சூரிய கிரகணத்துல காய வைக்கணும். அப்படின்னாதான் அது உண்மையான சுத்தியாக ஆகுமா. இப்ப நாம உலர்த்துறோம் செய்யறோம், அது அழுக்கு போகும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அது கூட சுத்தி கிடையாதான். உண்மையான சுத்தி வந்து நம்ம அந்த தண்ணீர்ல கார நீர்ல போட்டு அடிச்சு புற்று மண்ணையெல்லாம் கூட்டி அதை இது கல்லுல போட்டு அடிச்சு அதை சூரிய கிரகணத்துல காய வச்சாதான் உண்மையான சுத்தி அப்படின்னு சொல்லி நமக்கு நூல் சொல்லுது. அடுத்து சொல்றாரு, நோயாளர் குளிர்ந்த நீராட பயந்து வெந்நீரில் மூழ்கின். இப்பதான் நம்ம கதைக்கு வராங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த பச்சை தண்ணியில குளிக்கிற வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட்டா இப்பெல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. ஹீட்ரு வேற, கரண்ட் அடுப்பு, இந்த வெந்நீரை சுட வைக்கிறதுக்கு என்னென்ன அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. இப்ப அந்த குளிக்கிற இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, வெந்நீர் வர்ற மாதிரி மாட்டிடுறாங்க. இப்ப அப்படிதானே நடக்கு ஈஸியா. இப்ப அதெல்லாம் இப்ப போய் அந்த இது வெந்நியை சுட வச்சு செய்யறது பட்டண சேர்த்தா 1 நிமிஷத்துல இப்படி இருக்குன்னா வெந்நி வந்துருது, இப்படி இருக்குன்னா குளிர்ந்த நீர் வந்துருது. அந்த மாதிரி ஆகி போச்சு நிலைமை. என்ன, நோயாளர் இப்ப யாராவது காய்ச்சல் இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நீராட பயந்து வெந்நீரில் மூழ்கின் குற்றம் போகும்படி பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லணுமா. தெரியாம நீங்க வெந்நீர்ல போய் நீங்க குளிச்சீங்க அப்படின்னா எப்படியும் கண்டிப்பா காய்ச்சல் உள்ளவங்க பச்சை தண்ணியில என்ன செய்ய முடியாது, குளிக்க முடியாது. அந்த குற்றம் போவதற்காக நாம பஞ்சபிரம மந்திரங்களாக விளங்கக்கூடிய ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்புருஷ பக்தாய நமக, ஓம் அகோர இருதாய நமக, ஓம் வாமதேவ உக்யாய நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமக, இந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணுமா, வெந்நீரில் குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கும் போது என்ன செய்யணும், நமசிவாய மந்திரத்தை அதுல எழுதி குளிக்கணும்.
ஏன்னா நீங்க நதியில போய் குளிக்க மாட்டீங்க, கிணத்துலையும் குளிக்க மாட்டீங்க, வேற இதுல குளிக்க மாட்டீங்க, கேணிலையும் குளிக்க மாட்டீங்க. அதனால வீட்டுல நீங்க குளிக்கும் போது வெந்நீரில் நீராடும் போது அதுல பஞ்சாட்சரம், அதை சிவகங்கையாக பாவித்து பஞ்சாட்சரத்தை எழுதி, அது உடல் அழுக்கை மட்டுமல்லாம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவமலை என்கின்ற அழுக்கையும் அது நீக்கும். ஆகையினாலே அதை குளிக்கும் போது நாம அதை சிவகங்கையாக பாவித்து குளிக்க வேண்டும். அந்த குற்றம் போகும்படி வெந்நீரில் குளிக்கும் போது பஞ்சபிரம மந்திரங்களை சொல்லி நாம் என்ன செய்யணும்? குளிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? பஞ்சபிரம மந்திரம் என்னன்னு தெரியுதா? தீட்சை எடுத்தவங்களுக்கு தெரியும், தீட்சை எடுக்காதவங்களுக்கு தெரியாது. அதனால தீட்சை எடுக்கிறவங்களும் அந்த மந்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க பஞ்சாட்சரத்தை என்ன செய்யுங்க? 5 முறை கூறி அதுக்கப்புறம் வெந்நீர்ல குளிங்க. நமச்சிவாய மந்திரம் தெரியுங்களா? நமச்சிவாயம் ஈஸியா சொல்லிடுவாங்க, இது ஒரு பெரிய நமச்சிவாயத்தை ஒரு 5 தடவை சொல்லி என்ன செய்யுங்க? அந்த வெந்நீரில் நீராடுங்க. எதுக்கானா அந்த வெந்நீர்ல குளிக்கிறதுனால அது குற்றம் வருமா, குற்றம் போகணுமா. அதை பஞ்சபிரம மந்திரங்களை முக்கால் ஜபிக்க, முக்கால் என்னன்னா காலை மதியம் இரவு 3 நேரமும் அந்த பஞ்சபிரம மந்திரங்களை ஜபிக்கணும். நோய் இல்லாமல் இருப்பவனும் வெந்நீரில் மூழ்கினால், நோய் இல்லாதவங்க எனக்கு எந்த நோயும் கிடையாதுங்க, ஆனா நான் பச்சை தண்ணீர் தான் குளிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குற்றம் போகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சத்யோஜாதம்ங்கிற மந்திரத்தை, சத்யோஜாதம் இப்ப சொன்னோம்ல, ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷ வக்திராய நம, ஓம் அகோரயுதாய நம, ஓம் வாமதேவகியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்தி. அந்த சத்யோஜாத மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணுமா? 300 முறை ஜெயிக்கணும். இப்ப நீங்க திருநீர் பூசும்போது நிறைய இடத்துல நீங்க சத்யோஜாத மந்திரம் தான் சொல்லுவீங்க. இந்த இடத்துல பூசும்போது ஓம் ஈசான மூர்த்திய நம, இந்த இடத்துல தத்புருஷ வக்திராய நம, ஓம் அகோரயுதாய நம, ஓம் வாமதேவகியாய நம. மற்ற எல்லா இடங்களுக்குமே ஓம் சத்யோஜாத மூர்த்திய நமங்கிற மந்திரத்தை சொல்லிதான் இங்க 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 இந்த எல்லா இடத்துலயுமே ஓம் சத்யோஜாத மூர்த்திய நமங்கிற மந்திரத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த மந்திரம் ஏன் அவ்வளவு ஆற்றல் உடையது அப்படின்னா, சிவபெருமானுடைய பின்னாடி இருக்கும் அந்த முகம் மட்டும். ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்க வாக்க இருக்கும், அகோர முகம் தெற்க வாக்க இருக்கும், வாமதேவ வடக்க வாக்க இருக்கும், சத்யோஜாத முகம் பின்னோக்கி மேற்க வாக்க இருக்கும். இந்த மேற்க வாக்குற முகத்துல தான் சாமி ஞானத்தை வைத்திருக்கிறார். இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த உயிர்களுக்கு ஞானம் வேணும். அது எந்த முகத்துல வச்சிருக்காரு சாமி? அப்ப கிழக்க பார்க்க முகத்துல என்ன வச்சிருக்காரு? போகம் வச்சிருக்காரு. இது போகம், பின்னாடி ஞானம். இப்ப எல்லா சிவன்கள்லயும் பாத்தீங்கன்னா கிழக்க பார்க்க தான் இருக்கும் சிவலிங்கம். பாத்துருக்கீங்களா? என்ன காரணம்? நமக்கெல்லாம் போகத்தை கொடுக்கறதுக்காக சாமி போகமூர்த்தியா கிழக்க பார்க்க இருக்கு. சில கோயில மேற்க பார்க்க இருக்கும், பாத்துருக்கீங்களா? கோயில் அங்க வந்து ஞானம், அது ஞானத்துக்கே உரிய தலம். அப்படிதான் பேரூர்ல சாமி மேற்க பார்க்க இருப்பாரு, அது ஞானத்தலம். அங்க சுந்தரம் சாமி வேகமா வந்தாரு. வந்து எது கேட்க வந்தாரு? பொன்பொருள் கேட்கறதுக்கு வந்தாரு. இப்ப இவர் என்ன பண்ணாரு? சாமி சொன்னாரு, எப்பா சுந்தரர் வருவாரு, சுந்தரர் வருவாரு, அதனால நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை காட்டி கொடுத்துறாரு அப்படின்னாரு. யாரை பார்த்து? நந்திய பெருமானை பார்த்து. சரிங்க சாமி அப்படின்னாரு. சாமி போய் பின்னாடி சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சுந்தரம் சாமி வேகமா வந்தாரு, நந்திய பெருமானை பார்த்தாரு. சாமி உள்ள இருக்காரா? இவர் நேர பார்த்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும். திரும்பி பார்த்துட்டு இல்ல அப்படின்னாரு. அப்படியா? உள்ளதான் நான் போய் பாத்துக்கிறேன் எழுதிட்டாரு. விறுவிறு உள்ள போனாரு. போய் பதிகத்தை பாடினாரு. எப்பா இது ஞானத்தலம், தயவு செய்து சொல்றது கேளுப்பா, இங்கெல்லாம் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படிம்பாரு சாமி. இல்ல சாமி, நீ கட்டாயமா கொடுத்தே ஆகணும், எனக்கு பொன்பொருள் கொடுத்தே ஆகணும்னாரா? சரி நீ பாடு அப்படின்னாரு. அவர் பாடினாரு. இவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடனம் பாடினாரு சிவபெருமான். முடிஞ்சதுக்கப்புறம், பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கொடுக்கலாம், நான் இடத்த காலி பண்றேன் அப்படின்னாரு. எப்பா நீ பாடுன, நான் ஆடுனேன், ரெண்டுக்கும் சரியா போச்சு, இடத்த காலி பண்ணிட்டு பாக்குறது அப்படியே போயிட்டேன். இல்லதான் அற்புதமான தனம். பேரூர் பட்டீச்சரம். இப்ப போயிட்டு வந்தோம் எல்லாருமே. இல்லைன்னு கிடையாது, அது வேற. நான் உங்களுக்கு சொல்றேன். பேரூர் பதிகம் நம்ம போனோம்னா அதுதான் அந்த கோயில் தான். பேரூர் வேற, போரூர் வேற. போரூர் வந்து சென்னையில இருக்கு, பேரூர் வந்து கோயம்புத்தூர்ல. போரூர்ல சுயம்பு மூர்த்தி முருகப்பெருமான் இருக்காரு. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா போரூர்ல போரூர் அதேதான் அதேதான். சரி, அப்படி இப்ப நோய் அல்லாதவங்க என்ன செய்யணும்? வெந்நீர் மூழ்கினால் சத்யோஜாத மந்திரத்தை 300 தடவை ஜபிச்சுட்டு என்ன செஞ்சிடணும்? வெந்நீர்ல மூழ்கும். சிவதீட்சை உடையவர் 6 முதலியவற்றுள் ஆடை இல்லாமல், இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோ, யாருமே ஆடை இல்லாமல் என்ன செய்வோம்? உள்ளாடை இல்லாம குளிக்க கூடாது, அது வந்து குற்றம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது இல்லாம குளிக்காங்க, அப்படி என்ன செய்யக்கூடாது.
உள்ளாடை இல்லாம குளிக்கவே கூடாது. அப்படி குளிச்சா குற்றமா. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் அதற்கு வருந்தி உபவாசம் இருந்து அகோரத்தை 108 முறை ஜெபிக்கணும். அந்த குற்றம் நீங்கும். ஆடை இல்லாம குளிச்சா 108 தடவை என்ன மந்திரம் சொல்லணும்? அகோரம், ஓம் அகோராய நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிச்சு, அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் போய் அந்த தப்பை செய்யக்கூடாது. தெரியாம செஞ்சிட்டீங்க, ஆடை இல்லாம குளிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை அப்படிதான் குளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ அதை குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு குளிக்கணும். அப்படிதான் சிறப்பு. இல்லைன்னா போகாது. எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்கு. அது மாதிரி பூஜையிலேயே அப்படித்தான். எந்த ஒரு செயலை நீங்க செஞ்சாலும் மந்திரம் இல்லாமல் நீங்கள் சிவபெருமானுக்கு சாத்தினீர்கள் என்றால் அது சிவபெருமானை போய் சென்று அடையாது. சிவபெருமானுக்கு எது செஞ்சாலும் என்ன செய்யணும்? மந்திரம் மூலியமா தான் கொடுக்க முடியும். சாமி மந்திரம் மூலியமா தான் ஏற்றுக்கொள்வார், பாவனையில ஏற்றுக்கொள்வார். மந்திரம், கிரியை, பாவனை, 3ல தான் சாமி ஏற்றுக்கொள்வார். இப்ப நம்ம சாமிக்கு நைவேத்தியம் காட்டுறோம், பாவனை பண்றோமா, சிவபெருமான் அதை வாங்கி கொள்வார்னு பாவனை காட்டுறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? மந்திரம் சொல்றோம். அப்புறம் கிரியினால அதுக்கு எடுத்து கொடுக்குறோம். இந்த 3 நாளையும் சாமி அதை ஏற்றுக்கொள்வார். சாமிக்கு என்ன மந்திரம் சொல்லி நம்ம நைவேத்தியம் ஊட்டுவோம்? ஓம் சிவாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஊட்டும் போது சிவபெருமான் அதை ஏத்துக்கிடுவாரா, ஏத்துக்கிட மாட்டாரா? எப்படி ஏத்துக்கிடுவாரு? இப்ப நீங்க சாமிக்கு முன்னாடி இப்ப நைவேத்தியம் கொடுக்கீங்க, ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நைவேத்தியம் அப்படியே இருக்கு. கரெக்டா சொல்றாங்க. சாமிக்கு காட்டும் போது இப்ப அங்க ஸ்ரீ சகஸ்தலிங்கேஸ்வரன் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க, அதை பார்த்து என்ன செய்யறீங்க? உள் வாங்கிட்டீங்க. ஆனா சகஸ்தலிங்கேஸ்வரர் அங்கே தானே இருக்காரு. ஆனா என்ன செய்யறீங்க? அந்த இதை இப்படி ஒரு சொல்றதுக்கு என்ன சொன்னாரு, ஒரு வாத்தியார் ஒருத்தரை கூப்பிட்டாரு, பையனை கூப்பிட்டாரு. இப்பா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா பிச்சிருவேன் அப்படின்னாரு வாத்தியார். அவன் என்ன பண்ணா, நைட்டு இரவு முழுவதும் அந்த பாட்டை படிச்சு ஒப்பிச்சு ஒரு வழியா போய் மறுநாள் காலையில போய் அந்த வாசிக்கிட்ட போய் கொடுத்து மனப்பாடமா கடன்னு சொன்னான். சொல்லிட்டான், உள் வாங்கிட்டான். இப்ப அந்த எழுத்து அங்கதானே இருக்கு. அந்த புக்கை விட்டு போயிடுச்சா? புக்கு அங்கேயே தான். அதே போல சாமிக்கு நம்ம காட்டினதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு நைவேத்தியம். ஆனால் சாமிக்கு எது போச்சு? அதனுடைய மாசம் போகியது, உணவு அப்படியே இருந்தது. அது நமக்கு பிரசாதமாக ஆகியது. சாதம் சிவபெருமானுக்கு போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? பிரசாதமாக ஆகியது. அது மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக, அது மற்றவர்களுக்கு பயன் தரும். இங்க இருந்து எது போனாலுமே அது எப்படி வரும்? பிரசாதமாக தான் வரும். அதே போல சிவபெருமான் கோப பிரசாதம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதை நீங்க எதை நினைக்க முடியும்? இப்ப சாமி ஒரு தண்டனை கொடுக்காரு அப்படின்னா அதை தண்டனைன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அது கோப பிரசாதம்னு ஏத்துக்கணும். இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சாமி நமக்கு எதுக்காக அந்த துன்பம் கொடுக்குறாரு? அது நம்ம வினை வழிதான் கொடுக்குறாரு. நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு நமக்கு துன்பம் வருது, அதை எடுத்து ஊட்டுற வேலைதான் இறைவனுக்கு. நீங்க செய்த வினைகளை, நல்லதோ கெட்டதோ, அந்த வினைகளுக்கு தகுந்தவாறு, முற்பிறவில செய்த வினைக்கு தகுந்தவாறு நமக்கு அந்த வினை பெயரை ஊட்டுறாரு. ஊட்டும் போது நமக்கு என்னதான் வருது? அது துன்பமாவும் வருது, இன்பமாவும் வருது. சாமி எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புதுசா எல்லாம் எதையுமே ஒண்ணும் கொடுக்கவே மாட்டார். நாம என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ செய்ததை தான் எடுத்து நமக்கு ஊட்டுவார். அது இன்பமோ துன்பமோ. உடனே சாமி இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லி சாமியை கோவிக்கிறது நிறைய பேர். சாமி போய் கோவிக்கலாமா? சாமி நீதி நிலை தவறாது. அவர் போய் நம்ம எந்த நிலையில் கோவிப்பதில் அர்த்தமே கிடையாது. அவர் எப்பயுமே அறவிடையே அவரை தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் சாமி அவரவருக்கு தகுந்தவாறு, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லால் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று சொல்வதற்கிணங்க நாம் எப்படி இருக்கணும்? எல்லாம் பெருமான் திருவள்ளுன்னு. எது கொடுத்தாலும் நம்ம சாமி நல்லதுக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வாழணும். இன்பம் வந்தாலும் அதே சமநோக்கோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், துன்பம் வந்தாலும் அதையும் சமநோக்கோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நல்லது, நம்ம இன்னைக்கு ஒரு இன்பம் வந்திருக்கா, சரி ஏதோ நம்ம நல்லது செஞ்சிருக்கோம், சாமி நமக்கு அதை கொடுத்துருக்காரு. ஒரு துன்பப்படுறோமா, ஏதோ 4 பேருக்கு தீங்கு செஞ்சிருக்கோம், அது நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, பெருமான் திருவள்ளால அதை அனுபவிச்சு தீர்த்தோம்னா நமக்கு என்ன வராது? மேல்வினை ஏறாது. இப்போ நமக்கு துன்பம் செய்யறான்னு வச்சுக்கோங்க, நீங்க மறுபடியும் அவனை திட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆகாமி வினை ஏறி மறுபடியும் நமக்கு வினை சேர ஆரம்பிச்சு. நிறைய வருது அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் திட்டி வச்சுக்கோங்க, யார பாத்திரா நீ எந்த கேள்வி கேட்ட அப்படின்னு நினைச்சுறாங்க. திரும்பி 4 திட்டி வினையை மேல் கொண்டு வெடிக்கிறாங்க. அப்படிதானே செய்யறாங்க. மறுபடியும் துன்பம் வரும்.
இப்படி செஞ்சா மறுபடியும் துன்பம் வருமா வராதா? திருப்பி திருப்பி திட்ட திட்ட. ஆனா ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க? திருப்பி திட்டவா செஞ்சாங்க? சிவபெருமான் நோக்கி பாட்டு பாடினாங்க, அந்த வினைகள்ல இருந்து தப்பி வந்தார். நாமளும் அப்படித்தான் இருக்கணும். யாரு ஒருத்தங்க நம்ம திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, கையெடுத்து கும்பிடணும். உனக்கு ரொம்ப நன்றிங்க தம்பி அப்படிங்கணும். யாராவது நம்மளை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும்? சாமி அவர்கள் மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார் என்று நம்ம நினைக்கணும். திட்டினாலும் சரி, அடிச்சு ஒரு கணத்துல அடிச்சு கூட ஒரு கணத்தோட காமிங்க, நல்லா அடிப்பா. இத்தனை பிறகு யாரையாரெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும், நல்லா அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பொறுமை ரொம்ப காக்கும். இன்னைக்கு காலைல விட ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு பாத்தீங்களா? மெய்மையாம் உழவை செய்து வெறுப்பு என்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலையிட்டு செம்மையில் நிற்பாராயில் சிவகதி விளையும் என்றே அப்படின்னு அப்ப சாமியே சொல்றாரு. இன்னைக்கு காலைல பாத்தீங்களா? பார்க்கலையா? அதுல வந்து பாருங்க சார், நான் செல்போனை எடுப்பேன், அதை பார்க்க கூட செய்வேன். அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற மாதிரி நாங்க போய்கிட்டு இருக்கோம் வைங்கள. அப்படிவா நல்ல விஷயங்கள்லாம் என்ன செய்யணும். அதனால அந்த பாடல கூட சொல்லியிருப்பாரு அப்ப சாமி. என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனை அடைவதற்கு எது நமக்கு அவசியம் தேவை என்றால் ஆர்வம் அதிகமாக தேவை. இறைவனை அடைவதற்கு எது தேவை? எப்படியாவது இந்த பிறவியில் சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்குதுவம் விதியினால் இடவல்லாருக்கு கருவினில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனாரே என்று சொல்வதற்கு எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எப்படியாவது இந்த பிறவியில சிவபெருமான் வழிபாடு செஞ்சு அடியார்களோட திருக்கூட்டத்துல கூடி தினசரி திருக்கோயிலுக்கு போய் உழவாரப்பணி செய்து தினசரி சாமிக்கு பூ கட்டி கொடுத்து எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து தப்ப வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடு வரணும். அதுதான் ஆர்வம் அதிகமாக. இங்க வழிபாட்டுக்கு வந்தாச்சுன்னா மெயினா என்ன இருக்கக்கூடாது? பொய் இருக்கக்கூடாது. மெய்மையாம் உழவை செய்து உண்மை பேசணும். காலையில நம்ம சாமி என்ன பண்ணுவாரு? 31 கருவிகளையும் கொடுத்துருவாரு. உறங்கி எந்திரிச்சதுமே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம மாமா வீட்டுல இருக்கோமா, இல்லை நம்ம வீட்டுலதான் இருக்கோமா அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்வு வரும். வந்ததும் காலைல எடுத்ததுமே பொய். ஹலோ, நான் மதுரையில இருக்கேன். எங்க இருந்துக்கிட்டு? சிவத்துல வந்துட்டு நான் மதுரையில இருக்கேன். அங்க ஆரம்பிக்கிற பொய் இரவு உறங்குற வரைக்கும் பொய் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை பொய் சொல்றான்? உனக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஆகவோ ஆகாதா? அது மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க அப்படிதான். புண்ணியம் செஞ்சாலும் என்ன ஆயிரும்? அங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இந்த எது இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் போறாங்க, ஒரு சிலிப்பை கொடுக்காங்க, உள்ள கொடுத்ததான் அங்க ரூபாயை கொடுக்காங்க. நாமளும் ஒரு சிலிப்பை கொண்டு போவோம். கொடுப்பாங்க, நமக்கு அடிச்சே பத்திடுவாங்க. முதல்ல என்ன இருக்கணும்? அக்கௌண்ட் இருக்கணும். முதல்ல பேங்க்கு போனா என்ன வேணும்? ரெண்டாவது அந்த அக்கௌண்ட் இருக்கணும், ரெண்டாவது அந்த ஸ்லிப் இருக்கணும். அப்படிதான் என்ன செய்வாரு? உங்களுக்கு தேவையான பணத்தை அது நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாரு. எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாரு. நீங்க 1 லட்சம் சேர்த்து வச்சுட்டு எனக்கு 2 லட்சம் கொடுங்க அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பாங்களா? முதல்ல நீங்க எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே போல முதல்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். முதல்ல இங்க வந்தாச்சுன்னா சிவபெருமான் வழிபாடு செய்ய வரும்போதே நம்ம என்ன செஞ்சிடணும்? அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஓப்பன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அடியார்களோடு முதல்ல இணங்கணும், அடியார்களோடே இருக்கணும், சிவப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், திருக்கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அது சொல்றாருல அப்ப சாமியார், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, நீ உருப்படி ஆகணுமா நான் சொல்றதை செய், நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செயசெய போற்றி என்றும் அலைபுணசே செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே என்று சொல்வதற்காக இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுமா? ஆகாதா? கட்டாயமா. புண்ணியம் நிறைய சேர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் உங்களை தேடி வந்துருவாரு. இப்ப நாம அதிகமா டெபாசிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, பேங்க்காரங்க உங்களை தேடி வந்துருவாங்க. தெரியுமா? உங்களுக்கு அக்கௌண்ட் நிறைய ஆயிடுச்சுன்னா உங்களை தேடி பேங்க்காரங்க ஏதாவது லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம பேங்க்ல வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வட்டி ரொம்ப கம்மிங்க அப்படிமா. அதே போல சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு? நிறைய அக்கௌண்ட் இருக்கு. அப்படி வந்ததுதான் 63 நாயன்மாருக்கும் சிவபெருமானே வந்தார். நேரில் வந்து
டெஸ்ட் வச்சாரு. அத்தனை பேரும் பாஸ் பண்ணவும் வச்சாரு. ஏன்னா அவங்க சிவபெருமான் திருவருள் நினைச்சதுனால பெருமானே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறார். ஏன்னா உயிர்களுக்கு தானாக இயக்கம் கிடையவே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா செயலும் யாருடைய செயல்? சிவபெருமான் திருவருள். இப்ப நாம நினைச்சாலும் பாஸ் பண்ண முடியாது. இப்ப திருநீலகண்டன் என்ன இருக்கு, இன்னைக்கு திருநீலகண்டன் குரு பூஜை, இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீ திருநீலகண்டன் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 63 நாயன்மார்கள் முதல் நாயனார் யாருன்னா யாரு? திருநீலகண்ட நாயன். திருநீலகண்டத்து குயவனார் கடியேனாரு. குயவனராக இருந்தார். குயவனாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மண் பாண்டம் செய்வாங்க. மண்ல அவருக்கு தகுந்தவாறு என்ன பண்ணாரு? அவர் தொழில இருந்துகிட்டு தினசரி ஒரு அடியாருக்கு அந்த திருவோடு செய்து கொடுத்தார். அது முக்கியமான பணியை செய்து கொண்டிருந்தார். எந்த நேரமும் அந்த திருநீலகண்டத்தின் மேல் கொண்ட பற்று. அவரு சாதாரணமா அவர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இது கடல்ல நஞ்சு வந்தது பாருங்க, அதை சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை அவர் உட்காந்து கேட்டதும் அப்ப சாமி எவ்வளவு பெரிய கருணையாளர், இந்த உயிர்களுக்காக நஞ்சே உண்டாரு, அது அந்த கண்டத்துல அடக்கினாரு, அது திருநீலகண்டம் ஆயிடுச்சு. அப்ப அந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்த. எந்த நேரமும் சாப்பிட்டா திருநீலகண்டம், தண்ணி குடிச்சா திருநீலகண்டம், எந்த நேரமும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக்கொண்டே. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு? வேசியர் வீதிக்கு சென்றார். உடனே அந்த அம்மா போயிட்டு வந்தார் பாருங்க. அந்த அம்மா தொட போனார். எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம் என்றார். இதை தொட்டீங்கன்னா திருநீலகண்டம் அப்படின்னார். அப்ப இவர் சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான. இவர் எது மேல ஆர்வம் அதிகம் வச்சிருக்காரோ அதுல பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அதை பார்த்து சத்தியம் வாங்கினாங்க. எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம் அப்படின்னதும் அவரு எம்மை என்றதனால் இனி மற்றொரு மாத தம்மை மனத்திலும் தீண்டேன் என்றார். மொத்த மாதம் மனசால கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி வைராக்கியமா இருந்தாரு திருநீலகண்டன். 63 நாயன்மார்கள ஒரு வீட்டுக்குள்ள 50 வருடம் கணவன் மனைவியும் தொடாம வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நாயனார் யாராவது இந்த காலத்துல அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அப்படி 50 ஆண்டு முடிஞ்சது. உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு? இப்ப தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஒரு திருவோட கொண்டு வந்தார். வெளில இருந்து வர மாதிரி இப்பா இந்த திருவோட வச்சிருக்கலாமான்னு கேட்டாரு. சாமி அழகா வச்சிருக்கேன், கொடுங்க அப்படின்னாரு. எப்பா கொடுக்கறது பெருசு கிடையாது, அதை நீ வாங்கி வைக்கிறது பெருசு கிடையாது, இது பொன்னிலும் மணியிலும் போற்றத்தக்கது அப்படின்னாரு. ரெண்டாவது, இது எது போட்டாலும் இது என்ன ஆயிரும்? சுத்தமாயிரும். அந்த மாதிரி ஒரு திருவோடு, இது அற்புதமான திருவோடு, யாருக்கு கிடைக்காது, ரொம்ப கவனமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்றாரு? அவர்கிட்ட கொடுத்து. அது அவர் சின்ன குடிசை எங்க வச்சிருப்பாரு? அந்த காலத்துல பீரோல்லாம் உண்டா? பீரோல் கிடையாது. அந்த குடிசையில இப்படி சொல்லி வச்சிருந்தார். சிவபெருமான் நினைச்சா என்ன செய்வாரு? மாயினால் மறைப்பார். அவர் வச்சு வாங்குவார். எல்லாருமே வச்சு செய்வார், நல்லாவே வச்சு செய்வார். ரெண்டாவது எதுக்காக? பக்குவம் அடைவதற்காக. வச்சு வாங்குவாய். அந்த பாட்டுல சொல்றாருல, நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடைய நாதனே அப்படிங்கிறார். மிச்சதின்றியே விளைவு செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான். விதையே இல்லாம சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு? மரத்தை உண்டாக்கிடுவாரு. முதல்ல மரம் வந்ததுதான், விதை வந்ததுன்னா நீ என்ன சொல்லுவீங்க? விதை கிடையாது. சிவபெருமான் தன் ஆற்றலினால் மரத்தை தான் முதல்ல உண்டு பண்ணாரு. மரத்துல இருந்தானே விதை வரும், விதையில இருந்த மரம் வரும், மரத்துல இருந்து விதை வரும், அதுக்கப்புறம் அது ஊன்னா அது மரமா வரும். முதல்ல மரம் வந்ததுன்னு சொன்னாதான் நமக்கு கரெக்ட். கோழி வந்ததா குஞ்சு வந்ததா எதை சொல்லணும்? கோழியை தான் சொல்லணும். கோழி தான் சாமியுடைய ஆற்றலினால் உருவாக்கி நமக்கு. அதனால விச்சது இன்றைய விதையே இல்லாம விளைவு செய்வாய். விண்ணகம் மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வஞ்சக புலனைந்து அந்த பாட்டுல அழகா சொல்றாரு திருவாசகத்தை. அதனால சாமி எதையுமே வச்சு வாங்கக்கூடிய. அதனால என்ன பண்ணாரு? அந்த திருவோட மறைத்தார். உடனே அப்படி தேடி தேடி ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்சு சாமி வந்தார். இப்ப நான் உன்ன ஒரு திருவோடு கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் கொடுப்பா, நான் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னாரு. அப்படி அந்த பரபரன்னு வந்தார். அதை வாங்கிட்டு போற ஆர்வத்திலே வந்தார். உடனே அவர் என்ன செஞ்சாரு? வச்ச இடத்துல பார்த்தாரு, இல்லை. எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தாரு, இல்லை. உடனே சாமி இல்லை அப்படின்னாரு. நான் உன்ட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? இது பொன்னிலும் மணிலும் போற்றத்தக்கதுன்னு சொன்னா சொல்லலையா? எனக்கு ஏன் இல்லை வேற திருவோடு செஞ்சு தரேன் அப்படின்னு. ஏன் திருவோடு தான் எனக்கு வேணும், சொன்ன மாதிரி ஏன் துணி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் ஓடுதான் எனக்கு வேணும்னாரு சாமி. இப்ப நீ வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, நீ வா உன்னை சபையில போய் இழுத்து
உன்னைய உண்மையை சொல்ல வச்சாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லி சபையை கூட்டிட்டாரு சிதம்பரத்தில் நடந்தது அத்தனையும் சபையை கூட்டிட்டாரு. அங்கே போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனே அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு தீர்ப்பு, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், கணவன் மனைவி எனக்கு சத்தியம் பண்ணி சொன்னா போதும். ஏன்னா இவங்க 2 பேரும் தொடாமல் வாழ்றாங்க. ஒரு வீட்டுக்குள்ள 50 வருடம் தொடாம எப்படியாவது அப்படியாவது தொற்றுவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாரு சாமி. அவர் எல்லாத்துலயும் வந்துட்டார். திருநீலகண்டனார் எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டார். ஆனா ஜெயிக்க வச்சது யாரு? அதை மறந்துடக்கூடாது. எல்லாம் சிவன் செயல், மறந்துடக்கூடாது. செய்ய வைப்பது சுவாமி. ஏன்னா அவர் அப்படித்தான் வாழ்றாரு. நடக்கக்கூடிய எல்லாமே சிவபெருமன் திருவருள் என்று வாழ்கின்ற காரணத்தினால் சிவபெருமன் அப்படியாவது தொடுவாருன்னு பார்த்தாரு. இப்ப 2 பேரும் குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க, தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு, நாங்க 2 பேரும் ஒருத்தர் தொடமாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அந்த ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயம் அத்தனையும் சபையில சொல்றாரு. சொன்னதும் ஒரு கம்பை கொடுங்க, ஆளுக்கு ஒரு திசையை வைத்து கொண்டு நாங்கள் மூழ்குகின்றோம் என்று சொன்னதும் ஒரு கம்பை பிடிச்சு ஆளுக்கு ஒரு திசையா இருந்து மூழ்கினாங்க. மூங்கி எந்திக்கும் போது இளமையாக ஆனார். 25 வயசுல இருந்து தொடாம இருந்து 75 வயசு வரைக்கும் இருந்தாங்களா. இப்ப 50 வருஷம் ஒருத்தர் தொடல. இப்ப மறுபடியும் இப்ப மூழ்கினாங்க பாருங்க, மறுபடியும் 25 போயிட்டாங்க. 25 வயசு ஆயிடுச்சு இவங்க 2 பேத்துக்கும். மறுபடியும் நீங்க இந்த வாழ்க்கையை அனுபவித்து விட்டு நம்ம உலகம் வந்து செல்லுங்கள், வந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மறுபடியும் இளமையை கொடுத்தார். இளமை ஆக்கினார் கோயில்ல இருக்கு சிதம்பரத்துல, நீங்க போனீங்கன்னா தெரியும். அப்படி திருவடி சேர்ந்த நன்னாள் இன்னைக்கு திருநீலகண்டனுடைய குருபூஜை. 63 நாயன்மாருக்கு முதல் நாயனார், இந்த தனி அடியாராக சொல்லக்கூடிய முதல் நாயனார் இந்த திருநீலகண்ட நாயனார். முதல்ல நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவோம். அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 அந்தனர்கள். அதெல்லாம் அவங்க வந்து தொகையடியாராக வருவார்கள். தனியடியார்கள் முதல் அடியார் இந்த திருநீலகண்ட நாயனார். ஏன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில இந்த பொன்னாசையும் போயிடும், மண்ணாசையும் போயிடும். இந்த பெண்ணாசை மட்டும் மனிதனை சீர்குலைச்சு கீழே தள்ளி விட்டுரும், ரொம்ப பாலாக்கியம். அப்படி அதுல சிறந்து விளங்கிய காரணத்தினால் முதல் நாயனராக திருநீலகண்ட நாயனாரையும், 2வது நாயனராக மனைவியே தூக்கி கொடுத்தாரு பாருங்க, ஏற்பகை நாயனார். அவரை தூக்கி 2வது. முதல்ல இருக்கக்கூடிய தத்துவம் மண் தத்துவம், கடைசியில் இருக்கக்கூடிய தத்துவம் நாத தத்துவம். முதல்ல திருநீலகண்டம், கடைசியும் திருநீலகண்டம். முதல்ல திருநீலகண்ட நாயனார், கடைசி திருநீலகண்ட யாழ்ப்பாணம் நாயனார். எப்படி பாருங்க, எப்படி அமைச்சிருக்கா பார்த்தீங்களா? அப்படி சிறப்பு. அப்படி சாமி எதையுமே வச்சு வாங்கக்கூடியவர். அப்படி சத்தியோஜாத முகம் வந்து எப்படி முகம், அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய முகமாக. அப்ப ஒவ்வொரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு முகமாக சாமி இருப்பார். அதை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு ஞானம் உண்டாகும். அப்ப இதை வணங்கினா ஞானம் உண்டாகாதெல்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம பஞ்சமுகத்தையுமே பார்த்து நம்ம வழிபாடு செய்யணும். வெறும் ஒரு முகமா பார்க்கக்கூடாது. சிவலிங்கத்தை பார்த்தாச்சுனாலே அதுக்குள்ள பஞ்சமூர்த்தியாக 5 முகத்தோடு சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார் என்று நம்ம நினைக்கிறோம். 5 முகத்தோடு இருப்பதற்கு நம்ம சதாசிவமூர்த்தி என்று நாம் அழைப்போம். சிவலிங்க மூர்த்தத்தை என்ன சொல்லுவோம்? சதாசிவமூர்த்தி. 25 மகேஸ்வரத்தோடு இருந்தால் அது மகா சதாசிவமூர்த்தி என்று பெயர். ஒரு கிராமத்தில் ஒருவன் மரணம் அடைந்தால் அவ்வூருக்கெல்லாம் தீட்டு உண்டு. அது ஆசூசம் உண்டுன்னா தீட்டுன்னு அர்த்தம். ஒரு கிராமத்துல ஒருத்தர் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கெல்லாம் தீட்டான் கிராமங்கள்ல. இப்ப என்ன செய்வாங்க, ஒரு கிராமத்துல யாரும் இறந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல அதுக்குதான் கோயிலை போட்டு வச்சிடுறாங்க. எல்லாம் இப்ப ஊருக்கே என்ன செய்வாங்க, ஊரையே போட்டு வச்சிருவாங்க. பாத்துக்கீங்களா? எந்த கோயிலுமே திறக்க மாட்டாங்க, போட்டு செய்வாங்க. அது வந்து கோயிலுக்கு வந்து இந்த நியதி. ஆனா நமக்கு வந்து அந்த நியதி கிடையாது. நமக்கு வந்து அடுத்து சொல்ல போறேன். அதனால முதல்ல வேலை என்ன, ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க செய்தி அறிஞ்சதுமே உடனே என்ன செய்வாங்க, கோயில் எல்லாம் என்ன செய்வாங்க, பூட்டிடுவாங்க. அல்லது ஒரு வீதியில் ஒரு முகட்டுக்கூரை இடைவிடாது இருக்குமானால் அதற்கு 50 விற்கடை தூரம் தீட்டு உண்டு. ஒரு வீதியில முகட்டுக்கூரைன்னா அந்த 3 சந்து இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீட்டு இருந்துச்சுன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா 50 விற்கடை தூரம் தீட்டு உண்டு. 50 விற்கடை தூரம்னா, விற்கடை அப்படின்னா வில் இருக்கு பாருங்க, வில்லு வந்து எத்தனை அடி நீளம் இருக்கணும்னா 4 முழம் நீளம் இருக்கும். விற்கடை தூரம் அப்படின்னா வில்லினுடைய இது வந்து 4 முழம். இப்ப 50 விற்கடை அப்படின்னா 5×4 20,
விற்கடை தூரம் வரைக்கும் தீட்டு உண்டு. அதுக்கப்புறம் நமக்கு தீட்டு கிடையாது. அதே போல அது அல்லாமல் நடுமுகடு இடைவிட்டு இருக்குமானால் 30 விற்கடை தீட்டு உண்டு. நடுவுல அந்த தெருவுல நடுவுல வீதியின் நடுவுல இருந்தா எத்தனை 30. நீ அன்னைக்கு கூட கேட்டீங்க பார்த்தீங்களா, 30 விற்கடைனா முன்னாங்க 12 முழம், 4 முழம், 30ன்னா முன்னாங்க 12, 120 முழம் தள்ளி அது வரைக்கும் நமக்கு தீட்டு உண்டு. இப்ப நம்ம பூஜை செய்யறோம். பூஜை செய்யும் போது நமக்கு என்ன செய்யறோம், ஒரு 100 அடி தூரம் நமக்கு தீட்டு இருக்கு. ஒரு 10 வீடு தள்ளி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு உள்ள இருந்ததுன்னா நாம அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது, அனுஷ்டானம் செய்யக்கூடாது. இப்ப அடியன் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆரம்பத்துல நமக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வீட்டுல இருக்கும்போது அடியன் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் நம்ம வெளியூருக்கு பேக் பண்ணி கொண்டு போவோம் பாருங்க, அது மாதிரி எல்லாத்தையும் வச்சு எங்க மாமா வீட்டுல வந்து பண்ணு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். ஏன்னா நம்ம பூஜை பண்ணாம இருக்கவே முடியாது. காலையில எந்திரிச்சதுமே காலையில எந்த நோக்கத்தோட தான் எந்திரிக்கிறோம், பூஜை நோக்கோட தான் எந்திரிக்கணும். கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்கோங்க, பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெடும். ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கெட்டு போயிடும். சாயங்காலம் பார்த்துக்கலாம், பூசை தானே சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் விருந்தாலாம் வந்துருவாங்க, திடீர்னு அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள்லாம் வரும். சரி நைட்டு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நைட்டு என்ன செய்வாங்க, ஏதாவது சூழ்நிலை வந்து அது மறந்து போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால வழிபாடெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வழிபாடு தினசரி கோயிலுக்கு வரீங்களா, அது தினசரி ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருங்க. வர முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க மனசுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு திருக்கோயில் போறது போல நினைக்கணும். இப்போ வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது படுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மலர் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சாமிக்கு. அப்ப நீங்க வெளியூருக்கு போகும்போது அந்த பணியை நீங்க மனசுக்குள்ளே செய்யணும். அப்படின்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. நினைக்கிறேன்னா கிடைக்காது. புரிஞ்சுச்சா? புரியுதாச்சா? எங்க போனாலும் அந்த தொண்டை வந்து விட்டுறக்கூடாது, திருக்கோயிலுக்கு வருவது விட்டுறக்கூடாது. திருக்கோயிலுக்கு வருவதை நீங்க அதையும் கூட நீங்க மனசுல நினைக்கணும். இந்நேரம் வைத்தியநாசாமிக்கு உள்ள போவோம், அங்க முன்னாடி விழுந்து வணங்குவோம், அந்த கொடிமரத்துல வணங்கி அப்படி சுத்தி வருவோம். சுத்தி வந்து அதுக்கப்புறம் சாமி வைத்தியநாசாமி போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் அம்பாலை போய் பார்ப்போம். அப்புறம் 63 நாயன்மார்கள், கைலாசநாதர், அப்புறம் செவிசாய்க்கு விநாயகர், அப்புறம் சப்த ரிஷிகள், அப்படியே வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சண்டீஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வருவோம். இதெல்லாம் நம்ம பாவனை பண்ணணும். பாவனை பண்ணால் அந்த முழு பலனும் உங்களுக்கு உண்டு. முதல்ல உள்ளே போகும்போது அதிகார நந்தீஸ்வரரை பார்க்காம உள்ளே போகக்கூடாது, வெளியில் வரும்போது சண்டீஸ்வரரை பார்க்காம வெளியில் வரக்கூடாது. திருக்கோயிலுக்கு போனால் இதுதான் நியதி. உள்ளே போகும்போது யாரை பார்க்கணும், அதிகார நந்தி. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. சிவபெருமான் மாதிரி அவருக்கு முக்கண்ணு உண்டு, அவருக்கு மான் மழு உண்டு, கையில் பரம்பு வச்சிருப்பாரு. சிவபெருமான் வச்சிருக்க மாட்டாரு, இவர் வச்சிருப்பாரு. அந்த அதிகாரத்தை சாமி கொடுக்குங்க. அதே மாதிரி நாம அடியார்களாக இருக்கக்கூடிய நாம 7 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள விடை வாகனத்துல சிவபெருமான் வந்தால், இப்ப கார்த்திகை சோமத்துக்கு சுவாமி வர்றாருல, போய் பார்க்காம இருந்தா நமக்கு நந்திய பெருமான்ட்ட அடி விடுவோம் பெறமுட்ட. புரியுதா? ஆனா நீங்க பாவிச்சுக்கிடணும். அப்படி போக முடியலன்னா நான் பெறமுட்ட அடி வாங்குற மாதிரி என்ன பண்ணணும், ஏன்னா அது சிறப்பு. விடைவானத்துல சாமி வரும்போது அடியார்கள்லாம் போய் என்ன செய்யணும், அதை போய் கண்டு கழிக்க. விடைவானத்துல வர்றது அவ்வளவு சிறப்பு. அது பஞ்சமூர்த்தி பிறப்பால கட்டாயம் என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும். முதல்ல யார் வருவா, பஞ்சமூர்த்தியில விநாயகர், முருகர் வருவாங்க. ரெண்டாவது சுவாமி அம்பாள் சேர்ந்து வருவாங்க. அடுத்து அம்பாள் மட்டும் தனியா வருவாங்க. அதுக்கு அடுத்து சண்டேஸ்வரர். இதுதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடு. முதல்ல இருக்கக்கூடிய விநாயகரும் முருகரும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளும் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய சண்டேஸ்வர நாயனார் சங்கமம். குரு லிங்க சங்கம அடிப்படையில தான் நமக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அதே மாதிரி பஞ்சபுராணமும் அப்படித்தான். நம்ம பாடும்போது தேவாரம் திருவாசமும் குரு, திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கமம். இது அடிப்படையில் தான் எல்லாமே வரும். நம்ம எப்பயுமே குருவை சிவமா பார்க்கணும், லிங்கத்தை சிவமா பார்க்கணும். அடுத்து அடியாருடைய வேடமாக வழங்கக்கூடிய திருநீரும் ருத்ராட்சத்தையும் பார்த்து கண்டு வணங்கணும். ஆளை பார்க்க கூடாது, அவங்க அணிந்திருக்கக்கூடிய வேடத்துக்கு தான் மரியாதை. புரிஞ்சுச்சா? அதாவது நிறைய எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்ட போதே பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும், இல்லைனாலும் குற்றம். கண்டபோதே உகந்தடிமை திறம் நிறைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே.
அப்படின்னு அப்பா சாமி சொல்றாரு. புரிஞ்சிச்சா? சரி. அப்படி ஒரு தெருவின் நடுவே நாராசம்பரில் அதற்கு அப்பால் தீட்டு இல்லை. அதாவது ஒரு தெருவு நடுவுல இருந்து தெருவின் நடுவே அதற்கு அப்பால் தெருவுக்கு நடுவுல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப முகட்டு சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நடுவுல இருந்து நம்ம 30 விற்கடைன்னு சொன்னோம். அதுக்கு அங்கிட்டு தீட்டு கிடையாது. அதுக்கு உள்ள வரைக்கும் உண்டு, அதுக்கப்புறம் தீட்டு கிடையாது. அது மாதிரி நடுவுல இருந்து 30 விற்கடை, அதுக்கப்புறம் தீட்டு கிடையாது. இருக்கிற வீடு விட்டு புறக்கடை பிறந்து வீதியிலும் பக்க வீதியிலும் தீட்டு உண்டானால் 11 விற்கடை தூரம் ஆஸ்பத்திரி. 11 விற்கடை, 11 நாங்க 44 அடி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு விற்கடை எவ்வளவு சொன்னேன்? 4 முழம் சொன்னா 4 முழம் தானே. அப்ப 11 விற்கடைன்னா 11 நாங்க 44 முழம். அப்போ ஒரு 10 வீட கழிச்சுக்கோங்க. அதுக்குள்ள வரைக்கும் நமக்கு தீட்டு உண்டு. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது? பூஜைகள் செய்ய முடியாது. அந்த பிணத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன செய்ய முடியும்? நீங்க பூஜை பண்ண முடியும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க வச்சிருப்பாங்க. அந்த அந்த இறந்த உடலை ஒரு நாள் முழுக்க வச்சிருப்பாங்க. மறுநாள் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து மறுநாள் காலையில தான் செய்வாங்க. அப்ப அது வரைக்கும் நீங்க பூஜை செய்யாம எப்படி இருப்பீங்க? இருக்கலாமா? அப்ப என்ன செய்யணும்? உங்க தெரிஞ்ச வீட்டுக்கு போய் அங்க போய் பூஜை பண்ணிட்டு வந்துடணும். பூஜை பண்ணாம இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அகப்பூஜை செஞ்சா போதுங்க, ஒரு நாள் தானே அப்படின்னு லேசா இந்த உயிருக்கு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே பழக்கத்துக்கு வந்துடும். ஒரு நாள் அகப்பூஜை செஞ்சா முடிஞ்சு அப்படின்னு அகப்பூஜை செய்யறதுக்கு தோணுன்னா ஓகே, தோணல என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு மறந்துடும். அதனால நாம என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் இந்த உயிருக்கு லேசா விட்டுறக்கூடாது. ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே கோயிலுக்கு வரல, நான் என்ன 10 நாளா வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுநாள் என்னதுமாவும்? 2 நாள் தானே, அதை பார்த்துக்கலாம். வீட்டில் விருந்தாளர் இருக்காங்க, அவங்க ரொம்ப முக்கியமான ஆள் வேற. சிவபெருமானை தவிர சிவபெருமானை விட அவங்க முக்கியமான ஆள் யாரு? வீட்டில் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு அதிக ஆர்வமும் கவனமும் செலுத்தி அவங்கள பார்த்துக்கிட்டு இறைவனை மறந்து 2 நாள் தானே போகல, ஒரு வாரம் ஆகட்டும், விருந்தா எல்லாம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு வாரம் டேரா போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் 2 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் 1 மாசம் ஆகும், அப்புறம் சுத்தமா வர விடாம. அதனால எப்பயுமே பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட அதிகம். அதனால ஒரு நாள் கூட விட்டுறாம நாம பார்த்துக்கணும். புரிஞ்சிச்சா? புரியுதா? எப்பயுமே அதை விட்டுறக்கூடாது. அதாவது 2வது, ஒரு தூரம் தொலைக்கு கோயிலுக்கு போக முடியலனாலும் பக்கத்துல இருக்க திருக்கோயிலையாவது என்ன செஞ்சிடணும்? போய் சுத்தி வழிபாடு செய்யணும். கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் திருக்கோயில போய் வழிபாடு செய்யணும். எந்த கோயிலுக்குன்னாரு? சங்கரன் அப்படின்னாரு. எந்த கோயிலுக்கு? சங்கரன் கோயிலுக்கு. அப்படிதானே சொன்னாரு? அழகிட்டு வெளுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசெய போற்றி என்றும் அலைபுணசே செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே சங்கரா சயசெய போற்றி என்று சிவபெருமானை போய் போற்றி புகழ்ந்து பாடணும். அதுதான் நம்மளுடைய கடமை. கடமையாக செய்யணும். காலை கடன் அப்படிங்கிறாங்களா? காலை கடன்னா பாத்ரூம் போறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலை கடன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. புரிஞ்சுச்சா? சரி. இவ்வாறு கூறப்பட்ட தலங்களில் உண்டான குற்றத்தையுடைய சவம் எடுப்பதற்கு முன், அந்த சவத்தை எடுக்கிறதுக்கு முன் சிவபூஜை முதலிய கண்மமும் வேத ஆகம புராணம் ஓதுதலும் ஒழிக. அந்த நேரத்துல பூஜை செய்யக்கூடாது, அது ஒழிகன்ட்டாங்க, அதை ஒழிச்சிடணும். அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? வேத ஆகம புராணம் கண்மம் செய்யக்கூடிய நித்திய கண்மம். அது மாதிரி திருக்கோயிலை சூழ்ந்த வீதியில் ஒருவர் மரணம் அடைந்தால் அவருக்கு 30 தண்டுக்கு உட்பட்டிருத்தல் தீட்டு உண்டு. 30 வீடு வரைக்கும் அந்த தீட்டு உண்டு. இப்ப திருக்கோயில் அது மாதிரி பக்கத்துல எந்த இது இருந்தாலும் சரி உடனே கோயிலை பூட்டிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? அந்த ரத வீதியை சுற்றி பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் சரி. ஏன்னா கோபுரம் வந்து அந்த சுத்தி இருக்க கோட்டை சுவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவர்ல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் குளத்துல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் கோயிலோட சேர்ந்தது, அதுல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் கோயிலை என்ன செஞ்சிருவாங்க? அடித்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருக்கோயிலை சுத்தி இருக்கிற தூசி துகளுக்கெல்லாம் மோட்சம் உண்டாம். சிவன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய தூசி துகளுக்கு கூட
கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நுண்ணுயிர்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நல்ல அதெல்லாம் நல்ல சிவபுண்ணியம் செஞ்சது. அதனாலதான் திருக்கோயிலுக்கு சுத்தி கோயில் பக்கத்துல குடியிருந்தா ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு பக்கத்துல, எந்த கோயில் பக்கத்துல? சிவன் கோயில் பக்கத்துல. அங்க இருக்கக்கூடிய தூசி தூக்களுக்கெல்லாம் மோட்சம் உண்டு. சீக்கிரத்துல சாமி என்ன செஞ்சிருவாரு? மோட்சத்துக்கு கூட்டி போயிடுவாரு. அப்ப அதுக்கு அதுக்கு கூட தவம் செஞ்சிருக்கணும். தவம் செய்யாம சிவம் வராது. தவம் செஞ்சிருந்தாதான் கோயில் பக்கத்துல வந்து இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சரி. சவக்கிடக்க பராத்தத்தில் நித்திய முதலிய கண்மம் செய்தாரானால் அக்குற்றம் போகும்படி, அப்படி தெரியாம அவங்க செஞ்சாங்கன்னா, சவம் இருக்கும்போது செஞ்சாங்கன்னா அந்த குற்றம் போகும்படி அபிஷேகம் செய்யின் அக்குற்றம் கலசத்தை ஸ்தாபித்து அபிஷேகம் செய்யணுமா அக்குற்றம் போறதுக்கு. இப்ப தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த குற்றம் செய்யறதுக்கு சிவபூஜை பண்றவங்க கலசத்துல சுவாமி எழுந்தருள் செய்து, இப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்களா, கும்பத்துல ஆவாகனம் செய்து அதை எடுத்து அபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்களா, அதே போல அந்த குற்றம் போகிறதுக்கு ஒரு கலசத்தை வச்சு அதுல தண்ணீரை ஊற்றி அதுல அருகம்புல் போன்றவற்றை சாத்தி, வில்வம் போன்றவற்றை சாத்தி அதுக்கு மந்திரம் சொல்லி, என்ன மந்திரம்? 11 வகையான சங்கீதா மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு அதை அபிஷேகம் செய்யணும். செஞ்சா அந்த குற்றம் போகுமா, தெரியாம செஞ்சுட்டாங்கன்னா. புரிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் அது இது பரிகாரவியல். இந்த இயலுக்கு என்ன பேரு? பரிகார இயல். ஜனன மரணம் இரண்டிற்கும் பிராமணருக்கு சூசம் 10 நாள் உண்டு. பிராமணருக்குலாம் தீட்டு எத்தனை நாள் உண்டா? ஜனன மரணத்துக்கு பிறப்பிறப்புக்கு 10 நாள் தீட்டு உண்டு. இப்ப நம்ம எத்தனை நாள் தீட்டு சொல்றோம்? இங்க பாருங்க, குழந்தை பிறந்திருக்கு 30 நாள் எங்கேயும் பேரக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல, 30 நாள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிலாம் சொல்லி பயப்படுது. நமக்கு இப்போ சைவர்களுக்கு 3 நாள் தான் தீட்டு. 3 நாள் தான், பிறப்புக்கும் இறப்புக்கும் 3 நாள் தான் தீட்டு. சரி, இன்னைக்கு நமக்கு நூல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஜனன மரம் இரண்டிற்கும் பிராமணர்களுக்கு 10 நாள் தீட்டான். அரசர் இருவகை, அரசர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் அரசர்களுக்கு. வைசியருக்கு அவ்விருவகை, இந்த 2 சேர்ந்து வைசியர்களுக்கு 15 நாள் அவங்களுக்கு தீட்டத்தில். வைசியர்னா என்ன? செட்டியாரா? அவங்கதான் வைசியரா? அவங்களுக்கு 15 நாள் தீட்டு. தீட்சை பெற்று வேத ஆகமங்களின் வழி நடக்கும் சச்சூத்திரருக்கு இருவகை தீட்டும் 15 நாளும் உண்டு. நமக்கு வந்து தீட்சை செய்யறவங்களுக்கு 15 நாள் தீட்டு இருக்கான். அதான் நம்ம 16ன்னு சொல்றோம். 15 நாள் முடிஞ்சு 16 நாள் நமக்கு. அந்நூல்களில் விதித்த வழி நடவாத சூத்திரருக்கு இருவகை தீட்டு உண்டு, 30 நாள் உண்டு. அதுபடி நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு 30 நாளா மாறிடுமா அப்படி நடக்காதவங்களுக்கு. இவை 4 வர்ணத்தாருக்கு மட்டுமே உரியது. 4 வர்ணத்தார் யார் யார் சொன்னோம்? பிராமணர், அரசர், வைசியர், அடுத்து தீட்சை பெற்றவர், தீட்சை பெற்ற ஆன்மாக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நாள் தீட்டு உடையவர்களுக்கு அவர்கள் மறித்து 3 நாளும் கடந்தவர் கேட்டால், ஒருத்தவங்க இறந்து போய் 3 நாளுக்குள்ள கேட்கணுமா. இந்த விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இது கேட்குறாங்கல்ல, போய் விசாரிக்கிறாங்கல்ல, அது 3 நாளுக்குள்ள போய் 3 நாள் கழிச்சு கேட்கணுமா. 1 நாள் ஆசுசம் உள்ளவருக்கு அந்த 1 நாளும் கிடைக்கின்ற கேட்ட பொழுது அவங்களுக்கு தீட்டான். சில பேர் அதுக்கு முன்னாடி கேட்டா அவங்களுக்கு தீட்டு, அவங்களுக்கு தீட்டு இருக்குமா, கேட்டவங்களுக்கு தீட்டு உண்டான். இப்படி இதுல பல விஷயங்கள்ல நிறைய தீட்டை பத்தி நிறைய சொல்றாங்க. ஆசிரியனால் இரு வினையும் தீட்சையினால் சோதிக்கப்பட்டு ஆசம் உடையவர்களுடன் கூடி பாகமும் புசிப்பும் இல்லாமல் தனியே பாகம் பண்ணி புசித்திருக்கும் சிவ தருமணிய தீட்சை உடையாருக்கும் தீட்டு இல்லை. அதாவது தீட்சை, அதாவது ரொம்ப பக்குவமுடைய ஆன்மாக்கள் இருப்பாங்க பாருங்க, யாரு சிவ ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தீட்டே கிடையாதான். இப்ப நம்ம போன்றவர்களுக்கு தான் தீட்டு உண்டு, அவர்களுக்கு தீட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எந்த நேரமும் சாமியை சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜீவன் முத்தர்கள் பேரு. எந்த நேரமும் சிவ சிந்தனையே இருப்பாங்க, இந்த உலகத்துல தான் இருப்பாங்க, உலகத்தோடு ஒட்டி தான் இருப்பாங்க. ஆனா என்ன முழுவதும் யார்கிட்ட இருக்கும்? சிவன். அவங்களுக்கு இந்த உடம்பானது தூங்கியவன் கைபொருள் நழுவியது போல நழுவி போகும்.
அவங்களுக்கு எந்த தீட்டும் கிடையாது. பாறாங்கல்லே மேலே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. இப்போ அப்படிதானே நமது பட்டத்தரில் எப்படி இருந்தாரு? எதுக்கும் கவலைப்படலை. அவர் வாட்டு சாமியை போட்டு ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக பாடிக்கிட்டே போனார். அவங்க அக்கா அப்படி போகிறத அவங்க அக்கா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம தம்பி இப்படி போயிட்டானேன்னு சொல்லி விஷத்தை வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஆப்பத்தில் விஷத்தை வச்சு இப்படி ஆப்பத்தை பார்த்ததுமே அவருக்கு தெரியுது. ஓட்டாப்பும் வீட்டை சுடும் தூக்கி போட்டார். வீடு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அக்கா தெரியாமல் சொல்லிட்டு சொன்னது ஒன்றே நின்றுச்சு. இப்படி ஞானிகள்லாம் எந்த நேரமும் சிறு சிந்தனையிலே இருப்பாங்க. என்ன அதே மாதிரி பத்திரகிரியார், அவருக்கு சிஷியராக வந்த பத்திரிகையார், அவருக்கு அது அவ்வளவு ஞானம். அரச பதவியிலும் ஒரு நிமிஷத்துல துச்சமா உதறி தள்ளிட்டு வந்துட்டார். இவரை கொண்டு போய் கழுகுமரத்தில் போய் நிப்பாட்டினாங்க. இவர் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பெற்று இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டது என்னாரு. கழுகு மரம் பத்தி எரிஞ்சது. இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு அரசர். பத்திரிகையை கேள்விப்பட்டு வேகம் ஓடி வந்தாரு. ஆகா, நம்ம சிவஞானிக்கு தீங்கு இழைத்தோமே அப்படின்னு சொல்லி உடனே திருவடியில விழுந்தாரு. என்னை எப்படியாவது சிஷியராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அரச பதவியில துச்சமா மதிச்சு, இப்போ யாராவது அரசர் பதவியை விட்டு வர சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் விட்டுட்டு உடனே போயிடுவேனா? 10 கோடி, அப்பா 10 கோடி விட்டுட்டு நான் போயிடுவேன். அதே மாதிரி பட்டினத்தார் அப்படிதான். அரசருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு சொத்து யாருக்கு? பட்டினத்தார். ஒரு நிமிஷம் தான் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்க இடுப்புல துண்ணை கட்டினாரு. அப்படியே வெளியில வந்துட்டாரு. கணக்காளர் வேகமா வந்தாரு. பின்னாடியே கணக்கு எழுதிக்கிட்டே வந்தாரு. இவ்வளவு சொத்து என்ன செய்ய, தூக்கி அத்தனை குப்பையில ஓடியா அப்படின்ட்டாரு பட்டினத்தாரு. அப்படி குப்பையில அவர் சொன்ன மாதிரி போட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அரசர் தூக்கி அவரை ஜெயில வச்சுட்டாரு. யார? கணக்காளர் சேந்தனார. அதுக்கப்புறம் இவர் ஞான நிஷ்டையில பார்த்து அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானை நினைச்சாரு. விநாயகப் பெருமான் போய் அந்த சிறையை உடைத்து சேந்தனாரை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் சிதம்பரத்துல வந்து விறகு வெட்டி பிழைத்து கொண்டிருந்தார் சேந்தனார். அங்க சாமி மேல அவ்வளவு அன்பு. யாரு? சேந்தனர். நடராஜ பெருமான் மேல அவ்வளவு அன்பு. அவருடைய அன்பை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் எப்படி வந்தாராம்? அவிழ்ந்த சடையை அவுத்துட்டு வந்தாராம். ஏற்கனவே அவரு சடையை நினைச்சா சாமி சுத்திக்கிடுவாரு, நினைக்கலாம் என்ன பண்ணிடுவாரு, சடையை எடுத்து விட்டுருவாரு. ஒரே ஒரு கோயில போட்டு சாமி சடையை சுத்தி இருந்தாரு. எந்த கோயில் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே நிறைய சொற்கள்ல சொல்லியிருக்கேன். திருப்பாச்சிலாசனம் அந்த பாட்டுல சொல்றாரு, சுடசடை சுற்றி முடித்து. அது முதல் என்ன பாட்டு? துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் வழி தேர்வ அணிவலர் கோலமெல்லாம் சிறு பாச்சில் ஆட்சி ராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அருமையான பாட்டு. ஞானசம்பந்தர். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து. அந்த கோயிலை மட்டும் சாமி சுற்றி முடிச்சிருக்காரு. மற்ற எல்லா கோயிலுமே சாமி எஞ்சடை இறைவன் 8 சடை இப்படி விரிச்சு விட்டுருப்பாரு. ஒரு இதை எடுத்து சாமி கீழே விட்டாரு. இப்ப அதுதான் வற்றாத ஜீவநதியா ஓடிக்கிட்டு இருக்கு கங்கை. கொஞ்சம் அப்படி சுடர் சடை சுற்றி முடித்து அப்படி சாமி சடையை எடுத்து விட்டுருக்க. சாமி அவுத்து விட்டா என்ன ஆகும்? எதுவுமே தாங்காது. அப்படி சாமி நினைச்ச நேரத்துல என்ன செய்வாராம்? இந்த ஜடாமுடிய பயன்படுத்துவார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாமி சுத்தி அதுவே சேர்ந்த என்ன செஞ்சாரு? இப்ப சொல்ற அந்த சடையை எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் உடனே அவர் பழைய சோறு தான், இப்ப வெந்த சோறு பழைய சோறு வச்சிருந்தாராம். யாரு? சேந்தனர். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? திருவாதிரைக்கு 1 ரூபா களி தான். ஆனா உண்மையிலேயே சிவபெருமான் சாப்பிட்டது களி சாப்பிடல. அதை முதல்ல சொல்லிடணும். அவிழ்ந்த அது வந்து என்ன அவிழாம்? அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த சடையார்க்கு அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்து எடுத்து அவிழ்ந்த வேந்தருக்கு அது இன்னமுதமும் ஆக்கியது அப்படின்னு பாட்டுல சொல்ற. திரு உந்தியால சொல்ற. அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு அது இன்னமுதமும் ஆகியது. எது? அவிழ்ந்த அவிழ்னா இதுதானே, அரிசி தானே. அரிசி தானே. அவிழ்னா வெந்த சோறுன்னு அர்த்தம். வெந்த சோறு பழைய சோறு. அதை சிவபெருமான் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. பாத்துங்க நம்மளால எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவருடைய புகழ் உலகுக்கு தெரியணும்னு சொல்லி அதை சிந்திக்கிட்டே போயிருக்காரு.
நடராஜர் எங்க சிதம்பரம் வரைக்கும் சிந்திக்கிட்டே போயிருக்கு. காலையில போய் பார்த்துருக்காங்க சாமி இதுல வந்து அப்படியே சிந்தி சோறு அப்படியே சிந்துற இடத்துக்கு அப்படியே போய் பார்த்தா அது சேந்தனார் வீட்டுல கொண்டு போய் விடுது. அதே மாதிரி தேர் இழுக்கும் போது தேர் இழுக்க முடியல, ஒருத்தராலும் இழுக்க முடியல. யானையெல்லாம் கட்டி இழுத்து பார்த்தாங்க, தேர் நகரவே இல்லை. சேந்தனார் வந்தால் இது நகரும் அப்படின்னு சாமி அசைது வைக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடினார் பாருங்க, தேர் யாரும் இழுக்கல, அது தானா சுத்தி வந்து நிலை சேர்ந்தது. என்ன பாட்டு? மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம பயன்படுத்தணும், அனுபவிக்கணும். அவங்க நல்லா அருளாக கொடுத்துருக்காங்க. பாடலாம் எடுத்து எடுத்து இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, ஆகா ஆகா ஓகோ ஓகோன்னு எழுச்சிவீங்க கேப்பீங்க. இப்ப திருப்பூர்ல ஒரு பாட்டு எடுத்துட்டு நீ எழுச்சிங்க அவன் 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 அப்படி எல்லாரும் கேப்பீங்க. அதே மாதிரிதான் சாமி எப்படி நமக்கு ஒவ்வொரு நிலையிலயும் நம்மளை காப்பாத்துறது தெரியுமா? அந்த எருவாய் கருவாய் தனியிலே ஒருத்தர் இந்த டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பூர் பாடி பாடி போடுறாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பு. நீங்களுமே பாடி குரூப்ல போட்டு விடுங்க சரியா? திருப்புகள் பாடுங்க, ஒரு நாள் தேவாரம் பாடி போடுங்க, எல்லாரும் கேட்கட்டுமே. நம்மளே பாடிக்கிட்டு இருந்தோம்னா சரி அடியாரும் சேர்ந்து கேட்கட்டும். சிவருமானும் சேர்த்து கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கட்டாயமா கேட்பேன். எருவாய் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி. நம்ம எப்படி இருக்கோமா? மல்லாஞ்சலம் எருவாய் கருவாய் தனிலே, அதுல இருந்து ஒரு உருவாய், இவர் போய் அவராய் அவர் போய் இவராய், ஒவ்வொரு தாய் வயிற்றுல ஒரு தாய் இருதாய் பல கோடிய தாய் அவமே உடனே அவமே அழியாது. அப்படி அழிஞ்சு அழிஞ்சு அழிச்சு அழிஞ்சு ஒவ்வொரு தாய் வயிற்றுலையும் நம்ம பிறந்துகிட்டே இருக்கோமா. அதை சொல்றாரு அருணைநாதன். அப்ப நீ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு? ஒரு கால் முருகா, ஒரு தடவையாவது முருகான்னு நீ சொல்லக்கூடாதா? முருகா பரமா குமரா என்று உடனே அவமே அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாரா. அப்படி ஓதுறதுக்கு எனக்கு அருள் தர மாட்டியா முருகா அப்படின்னாரு. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாரா. எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சிட வேண்டாமா? என்னுடைய புகழை பாடி வர வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. முருகால் ஏறு முருகா. அப்புறம் அடுத்த முருகா எனதோர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. ஒரு தடவை முருகான்னு சொன்னோம்னா சாமி ரெண்டு திருவடியும் தூக்கி தலைமையில் வச்சுக்கணும். முனிவோரமரோர் முறையோ எனவே முதுசூரர் வேல் விடும் வேளா திருமால் வீரமுன் அறியாததவசி சிறுவா திருமால் மருகோனே. முருகா நீ எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த திருமாலுக்கே மருமகன் நீ. அப்போ உன்னுடைய அருள் எப்படி இருக்கும் அப்படின்னு நடத்த சொல்ற. செலுவார் மது சூர் அழகார் பொழு சூழ் திருவேலியில் வாழ் பெருமாளே. அருமையான பாட்டு, திருவேலியில் இருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. எருவாய் கருவாய் தனிலே உருவாய் உடனே பயிராய் விளைவாய் இவர் போய் அவர் போய் இவராய் தொடர்பாய் விளைவாகிங்கிறார். தொடர்பாய் வெறி போல நான் எப்படி இந்த வெறி போல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலமாவது நான் என்ன செஞ்சிருக்கணும்? எத்தனையோ தாய் வயிற்றுல நான் பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கேன். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள் தாராய். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். நான் உன்னை கூப்பிடுறது கூட நீ என்ன செய்யணும்? நீ அருள் தந்தாதான் கூப்பிட முடியும் அப்படின்னாரு அருணைநாதன். கொஞ்சம் சரி அப்படி 7:15 ஆயிடுச்சோ. சரி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து நேற்று போட்டோம் தாண்டி போயிடுச்சு. 7 ஆயிடுச்சு. எல்லாம் ஆர்வமா கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? சரி அப்பா ஐத்தியதான். சரி அப்படி என்ன ஜனன மரணம் இரண்டிற்கும் பிராமணர்கள் சொல்லட்டுமா? அடுத்தது பாத்தீங்கன்னா
ஆசிரியனால் இறைவனை தீட்சினால் சோதிக்கப்பட்டு தீட்டுடையவர்கள் பாவம் புசிப்பு இல்லாமல் தனியே பாகம் பண்ணி புசித்திருப்போம். தீட்சை அதாவது எல்லாவற்றையும் கடந்தவர்களுக்கு என்ன கிடையாது, தீட்டு கிடையாது. இப்போ அதுக்கு தான் வந்தோம். அங்கே சொல்லி பட்டினத்தாருக்கு போய் சேந்தனாருக்கு வந்து போய் முடிச்சிட்டோம். எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம். சரி, அது மாதிரி சிவ தருமணிய தீட்சை உடையார்களும் பூர்வா சிரமத்துடனே கூடிய பாகமும் போஜனமும் வேறின்றி கூடி புசித்திருப்பார்களேயானால் அவருக்கு 3 நாள் இருவகை தீட்டு உண்டன்க. இவ்வாறு கூறிய இருவகையாரும் சிவபூஜை செய்யாத 3 நாளும் அந்த யாகம் செய்து புசிக்க அவருடைய சிவலிங்கத்தை வேற, இப்ப யாராவது சிவபூஜை செய்ய முடியாம ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வேற ஒருவரிடம் அந்த சிவலிங்கத்தை கொடுத்து என்ன செய்யணும், பூசிக்க செய்ய வேண்டும். அது சொல்றாரு. சிவலிங்கத்தை வேற ஒருவராலே சாதாரண மந்திரம் கொண்டு பூசை செய்விக்க அல்லது பக்தி வைராக்கியத்தில் திடமுடையவர்கள், நான் எப்படியாவது பூஜை பண்ணிடுவேன் அப்படிங்கிற திடமுடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஜன் தீட்சை செய்து மண்டலத்தாரான சிவன் திருமுன்னே உள்ள லிங்கத்தை பூசியாமல் அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதை பூசிக்காம நான் சாப்பிடவே மாட்டேங்கிற உறுதியோட இருப்பாங்க. யாரு? காலைல எந்திரிச்சதுமே சிவலிங்கத்தை பூஜை செய்யாம என்ன செய்யக்கூடாது, முதல்ல சாப்பிடவே கூடாது. காலைல எந்திரிச்சு இறைவன் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம என்ன செய்யக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. எத்தனையோ அடியார்கள் அப்படி இருக்காங்க. எங்க நீங்க அங்கிட்டலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் ஊட்டாம தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நாம என்ன செய்யறோம் தெரியுமா, முதல்ல ஒரு டீயை போடு, டீயை குடிச்சிட்டு தான் என்ன செய்ய பூசையில உட்கார்றது. அப்படி யாரும் எப்படி என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அப்புறம் எப்படி நமக்கு உரைப்பு வர சொல்லுங்க. டீயை சாப்பிட்டு தான் உட்கார்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வடையை சாப்பிட்டு தான் பூசையே பண்றது. இப்படி இருந்தா நம்ம எப்படி கடை தர முடியும் சொல்லுங்க பாப்போம். முடியுமா? முடியவே முடியாது. அதனால நமக்கு உரைப்பு வர வேண்டும். எப்படியாவது இந்த பிறவியில எடுத்த இந்த பிறவியை சிவபெருமானை அடைவதற்கு உண்டான முயற்சிகள் அனைத்தையும் பண்ணணும். அடியார்களோடு திருக்குடத்தோடு இருக்க வேண்டும். இந்த நூல்கள் எல்லாம் கேட்க வேண்டும். இந்த நூல்களை கேட்டாதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். இது சிவ தர்மோத்தரம். இது முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செய்தது. இது உப ஆகமம் என்று பெயர். சிவ தர்மோத்தரம் என்னது? உப ஆகமம். ஆகமத்துல சாமியை அருளியது ஆகமம். அது உப ஆகமம் முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொன்னது. அதை நமக்கு கொடுத்தவர் மறைஞான சம்பந்தர். மறந்துடக்கூடாது சார். இப்போ போட்டு சொல்லும்போது மறைஞான சம்பந்தம் செய்வீங்களா? சந்தோஷம். சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதில் உங்களுடைய வல்லிலை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். சார், அந்த பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு தாயிரு தாய் பல கோடியதாய் உடனே அவமே அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமராய் உயிர்காயன ஓத அருள் தாராய். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓத அருள் தாராய். முருகாயனவோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருரவேள் விடும் வேளா திருமால் பிரமா அறியாததவசி சிறுவா திருமால் மருகோனே செழுமாமதிசே அழகார் பொழில் சூழ் திருவேலியில் வாழ் பெருமாளே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓத அருள் தாராய். கைலாயபுரம் போய் சிவஞான போதை நெறிகாட்டும் பெண்ணை பைவாய் மிகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திருவாவுடு துறைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ
பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருளறியை உவப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசியன் மலத்தால் சென்னையில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் விளாதுவேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் நாம் பார்வதீபதையே என்னாருடைய சிவனையே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்